ம்ஹ்ம். ம். ம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீச்சர் கிடையாது. வேல்யூ ஆடட் டாக்ஸோட ஃபீச்சர் கிடையாதுன்றது எது? இட் இஸ் a multi-point destination based tax system of taxation. It is a tax levied on the value addition of each stages of the transaction in the production of distribution chain. It is a tax on the financial final consumption of goods or services and must ultimately to borne by the consumer. It is basically a subject of central government and state government or only facilitate a success of implementation. Value addition tax. Not a feature னு கேக்குறாங்க. மல்டி பாயிண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் இல்லைனா வந்து லெவி இது வந்து ஒரு ஃபீச்சர் தான். ஈச் ஸ்டேஜில் டேக்ஸ் லெவிட் அண்ட் வேல்யூ அடிஷன் டிரான்சாக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஸ்டேஜில் வேல்யூ அடிஷன் நடக்கிறதுக்கெல்லாம் டாக்ஸேஷன் போடுறது இது இல்லை. ஃபைனல் கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மஸ்ட் பி அல்டிமேட்லி பார்ன் பை த கன்சியூமர். இது ஓகே. பேசிக்கலி சப்ஜெக்டட் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஒன்லி ஃபெசிலிட்டேட் த சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன். சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் காசு ஃபெசிலிட்டேட்டர். அப்புறம் வேற யார் போடுவாங்க டாக்ஸ்? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே வேல்யூ ஆடட் டாக்ஸ். இப்போ ஜிஎஸ்டியில் வந்ததுனால எல்லாம் 2 பேருமே சேர்த்து போட்டுக்குவாங்களா சேல்ஸ் டாக்ஸ் மாதிரி. இப்போ பழசுக்கு யோசனை அப்போ இது பாருங்களேன், tax levied on the value addition of each stages transaction in the production of distribution chain. அது ஃபீச்சர் தான் கரெக்ட். வேல்யூ ஆடட் டாக்ஸ். டியூசியு கான்ட்ரடிக்ஷனா தான இருக்கு. டி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ங்கறாங்க, டி வந்து ஃபைனல் கன்சம்ப்ஷன்ங்கறாங்க. பி அண்ட் சி. புரியுது. அதான் சொன்னேன். அதனால தான் பி எடுத்தேன். ஃபைனல் கன்சம்ப்ஷன்ல தான் எடுக்கிறாங்க அவங்க டாக்ஸ். அதனால வில் கோ வித் பியா. ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஆன்சர் இல்லைங்க. அக்கா ஆன்சர் என்னக்கா? ஆன்சர் டின்னு கொடுத்துருக்கு. ஐயோ. டி ஃபார் டாக். ஆமா இங்கேயும் டீன் தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டாக்ஸ் ஆஃப் ஃபைனல் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அல்டிமேட்லி போன் பை த கன்சியூமர் தான் போன் பண்ணுறான். இந்த வேல்யூ ஈச் ஸ்டேஜில் வேல்யூ அடிஷன் டாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் செயினில் ஈச் லெவிட் ஆன் த வேல்யூ அடிஷன் மேலே லெவிடு, ஃபைனல் கன்சம்ஷன் மேலே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அல்டிமேட்லி போன். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் பீன் பிளேயிங் எ ரோல் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர். நான் சொல்லவா, இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க வேல்யூ ஆட் பண்ண அந்த டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு தான் வருவாங்க. பட் அந்த மொத்த டாக்ஸோட இது யாருக்கு போய் தலையில முடியும்னா கன்சியூமர் தலையில தான் போய் முடியும். அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டுட்டு வராங்க அப்படின்னாங்க. ராகுல் ராகுல் இருக்கானா? கட்டாய் போயிட்டான்னு இருக்காங்கக்கா. ஆனா பிரசன்டிங் வருதானா ஒழுங்கா தெரியல. போயிட்டானா? எல்லாரும் ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். யாராச்சும் அவனுக்கு கால் பண்ணுங்களேன். நீ சரியா பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. நான் கால் பண்றேன். சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரியாத மக்களிடமிருந்து முதலீட்டு உதவி குறிப்புகளை இன்னைக்கு யாரோ சொல்லி வச்சிட்டாங்கக்கா.
வா. கேக்குதுல்ல? ஹலோ. ஓ, அடுத்த கொஸ்டின் போயிட்டீங்களா? ஓ, இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சா? 66 பார்த்தாச்சுல? கேக்குதாக்கா? கேக்குது. நீ என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச? என்ன சொன்னா, கேட்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டராம். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லெவி பண்ணுவாங்களாம். டாக்ஸ் லெவி பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டரா ஆக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா வேல்யூ ஆடட் டாக்ஸ் இஸ் நோ மோர் ரெலவென்ட். ஏன்னா எல்லாமே வந்து இதுக்குள்ள போயிடுச்சுல, ஜிஎஸ்டி குள்ள போயிடுச்சு. அதனால தனியா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பிரச்சனை இல்லை, இந்த கொஸ்டின் ரிலவென்ட் இல்லை. ஆனா 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டே சம்டைம்ஸ் வந்து கரெக்ட் ஆகுன்றது தான் இங்க டேக் அவே, அவ்வளவுதான். சரி, கால் மார்க்ஸ் வந்து ப்ராசஸ் ஆஃப் கிளாஸ் டேக்கிள் வித் ஹெல்ப் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் தியரிஸ். எந்த தியரிஸை வச்சு கிளாஸ் டேக்கிளோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எம்பிரிக்கல் லிபரலிசம், அதாவது என்ன, லிபரலிசம் ஒரு மேத்தமெட்டிக்கலா வந்து கண்டுபிடிக்கிறது மூலியமா அவர் லிபரலிஸ்டே கிடையாது. எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்டா? சரி. ரெண்டாவது தியரி ஆஃப் எவல்யூஷன் வழியாவா சயின்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா லாஸ்டா மெட்டீரியலிஸ்ட். இவரு 100% ஒரு மெட்டீரியலிஸ்ட். அது டைலெக்டிக்கல் தான், டைலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ மெட்டீரியலிஸ்ட் வச்சு நீங்க போட்டுக்கலாம், லிபரலிஸ்ட் மெட்டீரியலிஸ்ட். ஸோ ஹீஸ் மெட்டீரியல் பிலாசபி. ஸோ மீனிங்கே தெரியலனாலும் டைலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், இன்கேஸ் மத்த ஆப்ஷன்ல இருந்து கேள்வி கேட்டுதா. இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டார்வினோடது. அதான் சார்லஸ் டார்வின். எக்ஸிஸ்டன்ஷியலிசமா? ஆமா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சார்லஸ் டார்வின் கொடுத்திருக்கு இந்த இதுல. இல்லக்கா, எக்ஸிஸ்டன்ஷியலிசம்னா என்னன்னா, எக்ஸிஸ்டன்ஷியலிசம்னா எக்ஸிஸ்டன்ஸ் எசன்ஸ்னு சொல்லுவாங்க. எசன்ஸ்ன்றது வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, சரியா? எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னன்னா, வாழ்க்கைக்கு பர்பஸ்லாம் கிடையாது, வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது. இதுவும் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்ட் பிலாசபி தான். இது வந்து சட்டையில் சொல்லியிருப்பாரு, இது பொலிட்டிக்கல் பிலாசபி, இது வேண்டாம் விட்டுருங்க, சும்மா சொல்றேன். அது ரொம்ப அந்த பிலாசபியா போகும் பயங்கரமா. நீங்க டேரக்டா மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு வச்சிடலாம். எக்ஸிஸ்டன்ஷியலிசம்ன்றது சட்டையர் சொல்லியிருப்பாரு, ஹெகல், சட்டையர் அந்த மாதிரி ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. சரி. all revenues received by the union government by the way of tax and other receipts for the conduct of the government business are credited to. எல்லா ரெவன்யூ யூனியன் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணது by the way of tax and other receipts for the conduct of the government business are credited to. எதுக்கு போகும்? பப்ளிக் அக்கவுண்ட், கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கண்டிஜென்சி எது? கண்டிஜென்சி ஃபண்ட்ல. கரெக்டா? டெபாசிட்ஸ் அட்வான்சஸும் பப்ளிக் அக்கவுண்ட். புரியல. அங்க டெபாசிட்ஸ் அட்வான்சஸ் ஃபண்ட் இருக்குல்ல, அது வந்து பப்ளிக் அக்கவுண்ட் தான் போகும். 4வது ஆப்ஷன் இருக்கு, அது 2வது. ஓகே, இது பப்ளிக் அக்கவுண்ட் போகுமா? சரி, டன். சரி. Rapid increase in the rate of inflation is sometimes attributed to the base effect. What is base effect? Rapid increase in the inflation வந்து increase ஆச்சுன்னா base effect நடக்குமா? பேஸ் எஃபெக்ட்னால ரேபிட் இன்க்ரீஸ் நடக்கும். சம்டைம்ஸ் attributed to base effect சொல்றாங்க. அப்ப பேஸ் எஃபெக்ட்னா என்ன? ஆன்சர் தெரியும், பட் ஸ்டில் நம்ம டிரைவ் பண்ணுவோம். இம்பாக்ட் த டிராஸ்டிக் டெஃபிஷியன்சி ஆஃப் சப்ளை டியூ டு த ஃபெயிலியர் ஆஃப் கிராப் அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுறான். இங்க வந்து டிமாண்ட் டியூ டு த ரேபிட் எக்கனாமிக் growth, இம்பாக்ட் ஆஃப் சர்ஜ் ஏதோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு த ரேபிட் எக்கனாமிக் growthனால இம்பாக்ட் ஆஃப் த பிரைஸ் லெவல் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரேட். நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இது தெரியுது. இப்போ கிராப்ஸ் இங்க ரேபிட் எக்கனாமிக் growthனால வளருது. இங்க பிரைஸ் லெவல் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ஆன் த கால்குலேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரேட். இட் இஸ் an impact of price level of the previous year on the calculation of inflation rate அப்படின்னு சொல்றாங்க. அதான் பேஸ் எஃபெக்ட். நமக்கு ஆன்சர் தெரியும், டேரக்டா போட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமில ஏதாவது கால்குலேட்டிவ் அசஸ்மெண்ட் பேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆன்சரா போட்டுருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் கொஸ்டின் என்னன்னா, அந்த என்னது காமாவா பீட்டா
ஓகே, அது மெட்ரிக் அசஸ்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருங்க. சரி, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது அக்ரிகல்ச்சர் சர்டிஃபிகேட்லாம் அதை சொல்றேன். சரி, 2ல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எக்கனாமிக், எல்லாம் ரெண்டுமே எக்கனாமிக்ல அதனால. சரி, growth rate of GDP has steadily increased in the last 5 years. Growth rate of GDP has steadily increased in the last 5 years. ஸ்டெடிலி இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எப்பயுமே ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே அப்ரப்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கலாம். growth rate in per capita income has steadily increased last 5 years. growth rate per capita income வந்து growth rate வந்து steadily increase ஆகிட்டே போதான். இது steadily increase of GDP growth rate, இது per capita growth rate. ரெண்டுமே தப்புன்னு எடுத்துருவோமா? ஆன்சர் என்னக்கா? ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஸ்டடிலின்றது தான் டிராஸ்டிக்கான வேர்டு. எக்கனாமியில் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்டடிலினா நம்ம படிச்சிருப்போம், அதனால ஸ்டடிலி அப்படி சொல்றாங்கன்னா நீங்க படிக்காத ஏதாவது கேட்டாங்கன்னா தப்புனே போட்டுருங்க. கண்டிப்பா ஸ்டடின்றது ரொம்ப பெரிய எக்ஸம்ஷன்ஸா இருக்கும், நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம், இது வரைக்கும் பார்த்ததுல. சரியா? இன் இந்தியா விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேவ் த ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் disbursement of credit to agriculture and allied sector. Highest share of disbursement credit to agriculture and allied activities எது வந்து highest share? Commercial bank, cooperative bank, regional rural bank and microfinance institutions. இருக்கிறதே பெரிய பேங்க் போட்டு விட்டுரு, ஏன்னா ஹையஸ்ட் ஷேர்ல கமர்ஷியல் பேங்க் தான் கொடுக்கும். ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். சூப்பர். அதான் பேஸ்ட் ஆன் ஹையஸ்ட் ஷேர்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் பேங்க். மற்றெல்லாம் சின்ன சின்ன பேங்க். இது மட்டும் தான் டைரக்ட் ஃபினான்ஸ் பிளஸ் ரீஃபினான்ஸ் ரெண்டுமே பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து டைரக்ட் ஃபினான்ஸ், இவங்களுக்கு ஃபண்ட் வர்றது ரீஃபினான்ஸ் வழியா, நபார்டு வழியா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல், மெத்தட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த பப்ளிக் ஃபினான்ஸ். எப்படிலாம் பார்லிமெண்ட் மெத்தட் வச்சிருக்காங்க? மேல இருக்கு. பிளேசிங் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் த பார்லிமெண்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கலாமா? withdrawal of money from the consolidation fund of India only after passing through the appropriation bill. Okay. A supplementary grants on vote on account provisions இது வழியா பண்ணிருக்காங்க. So periodic or at least mid-year review program by the government against the macroeconomic forecast and expenditure of the parliament budget office. Okay, introduction of finance bill எல்லாமே தாங்க, எல்லாமே தானே இருக்கு. 1 2 3 4 5 இருக்கா? இருக்கு. ஆன்சர் கேட்டுக்கிறேன் அக்கா. இதோட ஆன்சர் கீ நீங்க போடல அக்கா. ஆன்சர் ஏன்னு 1 2 3 இருக்கு, 5 இருக்கு, 4 இல்ல. 4 காட்டு. 1 2 3. ஓ, கவர்மெண்ட் இங்க பார்லிமெண்ட்னு கேக்குறாங்க. பார்லிமெண்டரி கண்ட்ரோல்னா அகைன்ஸ்ட் த மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை த பார்லிமெண்டரி பட்ஜெட் ஆஃபீஸ். மிட்வே ரிவ்யூ ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் த மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை த பார்லிமெண்டரி பட்ஜெட் ஆஃபீஸ். இது ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் இல்ல, அதனால இது தப்பு போல இருக்கு. ப்ரோக்ராம் ஆஃப் தி கவர்மெண்ட், அதனால இது தப்பு. யா, இது நல்ல क्वेश्चन தான். இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கிறேன். 72. சரி, இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் as a bankers bank and this would imply which of the following? Other banks retains their deposit with the RBI. Okay, RBI act as a bankers bank. This would imply the following. Other banks retains the deposit with RBI. அதனால சொல்றோமா பேங்கர்ஸ் பேங்க்ன்ட்டு? இல்லைன்னா RBI lends a fund to the commercial bank in the time of need. RBI advise the commercial bank on the monetary matters. அட்வைஸ் பண்றதுனால பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவோமா? கமர்ஷியல் பேங்க் நீடு டைம்ல கமர்ஷியல் பேங்க் வந்து ஃபண்ட் தருவாங்களா, அதனால தருவோமா? ரீடைன் இஸ் டெபாசிட்ஸ் வித் RBI. அதர் பேங்க்ஸ் ரீடைன் இஸ் டெபாசிட்ஸ் வித் RBI. அதனால ஒரு பேங்க் வந்து டெபாசிட் வாங்குதா, அதனால வச்சுக்கலாம். லெண்ட் பண்ணதா, அதனால வச்சுக்கலாம். அட்வைஸ் பண்ணுதா, ஒரு பேங்க் அட்வைஸ் பண்ணுமா? அட்வைஸ் பண்ணும், அதனால பேங்கர்ஸ் பேங்க். பேங்க்குக்கே அட்வைஸ் பண்ணுது, அவ்வளவுதான். இன் இந்தியா the deficit financing is used to raise the resources for. deficit financing எதுக்கு இந்தியால யூஸ்டு ஃபார் ரைசிங் ரிசோர்சஸ் ஃபார்? எதுக்காக?
எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக, ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்டுக்காக, அட்ஜஸ்டிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆர் ரெடியூசிங் ஃபாரின் டெப்ட். எதுக்கு டெபிசிட் ஃபினான்சிங் பண்ணுவோம்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுவோம், ஆமா. ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட்னா பப்ளிக் டெப்ட் கம்மி பண்றதுக்கு பண்ணுவோமா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரொம்ப நேரோவா இருக்கு. ரெடியூசிங் ஃபாரின் டெப்ட். டெபிசிட் ஃபினான்சிங் பண்ணா எப்படி வந்து ஃபாரின் டெப்ட் ரெடியூஸ் ஆகும்? இது தப்பு. ரிடம்ஷன்னா கம்மி பண்றதுன்னு அர்த்தம்ல. ஆமா. சியும் டியுமே வராது. ஏன்னா டெபிசிட் ஃபினான்ஸ் வந்து பிஸ்கல் பாலிசியோடது. இது வந்து எக்ஸ்டர்னலுக்கு நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. எடுத்து எடுத்துடலாம். ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட்டுக்காக டெபிசிட் ஃபினான்சிங் பண்ணா திரும்ப டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். அது அவ்வளவுதான். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சிம்பிள். டெபிசிட் ஃபினான்சிங்ன்றது யூஸ் டு ரைசிங் ரிசோர்சஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் இது நேரோவா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இது நேரோவா இருக்கு. இது பப்ளிக் டெப்ட் வைக்கிறதுக்கும் டெபிசிட் ஃபினான்சிங்கும் சம்மந்தம் இல்லை. ரிடம்ஷன் சொல்றதும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நேரோவா இருக்கு. இது மட்டும் தான் பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம பண்ணுவோம். சரி, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பை த பேங்க்ஸ் இன் இந்தியா கான்ஸ்டிடியூட் த லெண்டிங் டு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், அக்ரிகல்ச்சர், மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், வீக்கர் செக்ஷன், ஆல் த அபவ். யார் யாருக்கும் அக்ரிகல்ச்சர் கொடுக்குறோம், எம்எஸ்எம்இ கொடுக்குறோம், வீக்கர் செக்ஷன் கொடுக்குறோம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம்ல, அதுதான் வீக்கர் செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆல் த அபவ் எல்லாத்துக்குமே தான் கொடுக்குறோம். இப்போ உள்ளதும் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் சொல்லுங்க. கிரெடிட் கொடுப்போம், எஜுகேஷன் கொடுப்போம், ஹவுசிங் கொடுப்போம், ரினியூவல் எனர்ஜி கொடுப்போம். ஹவுசிங், ரினியூவல் எனர்ஜி, எக்ஸ்போர்ட் கிரெடிட், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஜுகேஷன், ஹவுசிங், ரினியூவல் எனர்ஜி, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வேற ஏதாவது இருக்கா? அக்ரிகல்ச்சர் இருக்கு, இதை நான் பார்த்தோம்ல. யாரோட எந்த கமிட்டி சொல்லுச்சுன்னு சொன்னீங்க? ரீட்டைல் ட்ரேடிங் கொடுப்போம், மைக்ரோ கிரெடிட் தான் கொடுப்போம். ரீட்டைல் கிரெடிட், மைக்ரோ கிரெடிட். இது ஏதோ அக்ரிகல்ச்சர் 18% கொடுக்கணும்னு நேற்று ஏதோ ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம்ல. என்ன கொஸ்டின் அது? என்ன கமிட்டி அது? இது ரங்கராஜனா? ரங்கராஜன் கமிட்டி. சி ரங்கராஜன். Which of the following group of items are included in India foreign exchange reserve? Included கேக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல ஃபாரின் கரன்சி அசெட் இருக்கு, ஃபாரின். ஓகே, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கு, எஸ்டிஆர் இருக்கு, லோன்ஸ் அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸோட லோன்ஸும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல இருக்கு, வச்சுக்கலாம். கோல்டு வித் ஆர்பிஐ, லோன் அண்ட் வேர்ல்டு பேங்க் அண்ட் எஸ்டிஆர், ஃபாரின் கரன்சி அசெட், கோல்டு ஹோல்டிங்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, லோன்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டு. இது லோன்லாம் தூக்கு. ஏன் லோன் வச்சிருக்க? லோன்லாம் தூக்கு. லோனு, இதுவும் லோன். சரி, அப்படின்னா வந்து கோல்டு, ஃபாரின் கரன்சி அசெட், கோல்டு ஹோல்டிங் பை த ஆர்பிஐ, இது ரெண்டு தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அவ்வளவுதான். இது வந்து ரிசர்வ் கிடையாது, இது வந்து டெப்ட். ரிசர்வ்ல வரக்கூடாது. ஓகே ஓகே, அடுத்து போலாம். கரெக்ட் அக்கா, கரெக்டாக செக் பண்ணுங்க. கரெக்ட். லோன் இருக்கு. லோன் மட்டும் இருக்கக்கூடாது. லோன் மட்டும் தூக்கிடுங்க. இதை வந்து எந்த பிரின்சிபல் எடுக்கலாம்? சரி, ஆட் ஒன் அவுட் எடுத்தனா இந்த மாதிரி லோன் மட்டும் எடுத்தனா வெளியே வந்துடுது ஈஸியா. பழைய கொஸ்டின் இதெல்லாம். சரி, the national income of a country giving a period is equal to national income of a country for giving a period is equal to 1 yearல sum of total value of goods and services produced by the nation, a sum of total consumption of investment expenditure, a sum of personal income of all individual, money value of goods and services of the produced. National income, sum of total consumption of and investment expenditure, total value of goods and services produced in the nation, அதான் national income. ஸோ டோட்டல் கன்சப்ஷன் மட்டும் வச்சாங்கன்னா அது கன்சப்ஷன் எது சொல்லுவாங்க? இன்கம். ஓகே, நேஷனல் இன்கம் 3 வழியாக கால்குலேட் பண்ணலாம்ல. என்னென்ன அது? ப்ராடக்ட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் இன்கம் மெத்தட். இது ஆக்சுவலாக இன்கம் மெத்தட் தான் காமிக்குது. ஆனால் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்டிபி. இங்க என்என்பி தான் கேக்குறாங்க. அப்ப மணி வேல்யூ தானே வரும். ஜிடிபின்றதுனாலே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ், டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் தான். நேஷனல் இன்கம் வந்து என்என்பில தானடா கால்குலேட் பண்ணுவாங்க, டிபில என்என்பில தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட் தானே? ஏ ஆன்சர் தானே? கரெக்டா தானே போட்டுருக்கேன்? ஏதா ஆன்சர் தான். அப்புறம் மணி வேல்யூன்னு சொல்றோம். இல்ல, டி ஆன்சர். டி. ஓ, டி இருக்கு. கரெக்ட். மணி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, சரி.
பர்சனல் இன்கம் ஏ ஆஃப் தானே இண்டிவிஜுவல் எலிமினேட் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிடலாம். நேஷனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நேஷனல்ஸு கரெக்டாக தான் நேஷனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆன்சரும் வந்து சரி செக் பண்ணிட்டு ஆக்சுவலி ரெசிடென்ட் அதுனா இது இருக்குல்ல, டோட்டல் வேல்யூங்கிறது ஜிடிபி குறிக்கும். மணி வேல்யூ ஆஃப் த கரண்ட் பீரியட் தான் நேஷனல் இன்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேஷனல் இருக்கிறதுனால எல்லாம் நேஷனல் போடுவாங்க. ஆனால் டோட்டல் வேல்யூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்டிபி மொத்தம் ஜிடிபி கூட சொல்லலாம். ஏன்டா நீ என்டிபி சொல்ற? சரி ஜிபி ஜிடிபில இருந்து என்டிபி வரணும்னா ஜிடிபில இருந்து நேஷனல் எடுக்கணும்னா இது நெட் ஃபேக்டர் அப்ராட் மைனஸ் பண்ணணும். மைனஸ் நெட் ஃபேக்டர் அப்ராடா? அதுதான் நேஷனல் இன்கம். சரி நான் இதை மைனஸ் பண்ணிட்டோம். இதுல இருந்து டிஏ மைனஸ் பண்ணணும், டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். அப்போ என்என்பின்னு வந்துருது. அதான் கேக்குறாங்க, அது எப்படி மணி வேல்யூன்றது நீ டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணதுன்னு சொல்ற? மணி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை நேஷனல்ஸ். இது புரியுதா உங்களுக்கு? இது அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணு, நான் யூபிஎஸ்சிக்கு செக் பண்ணிட்டு வரேன். ஆனா ரொம்ப கான்ட்ரவர்சியா தான் இருக்குது. 108 அப்படியே கேவோட 77 வந்து அப்படியே இது போட இது இன்னும் ஆன்சர் வரலன்ட்டு. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் அப்படி குரூப்ல போட்டுரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் கேபிட்டல் அக்கௌண்ட்? எதுலாம் கேபிட்டல் அக்கௌண்ட்? லோன்ஸ் இருக்கு, எஃப்டிஐ இருக்கு, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெமிட்டன்சஸ். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா கேபிட்டல் இருக்கு. ரெமிட்டன்ஸ்ல கேபிட்டல் வருமா தெரியல, ரெக்கரிங் இல்ல, அதனால போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெக்கரிங். ஸோ அதனால 1 அண்ட் ஓடிஎம்மா. சூப்பர். வெயிட் பண்ணப்போ 1 2 இருக்கணும். 1 ரெமிட்டன்சஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கிடையாது. ஸோ அதனால வந்து ரெமிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓ, பிரைவேட் ரெமிட்டன்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். கரெக்டா? ஓடிஎம்மா மாத்தி கொடுத்துருக்காங்க. பிரைவேட் ரெமிட்டன்சஸ் கிடையாதாங்க. பிரைவேட் ரெமிட்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்த இதுல வரும்ல, டிரான்ஸ்ஃபர்ஸ், கிஃப்ட், ரெமிட்டன்சஸ் அதுல வந்துரும். ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா 1 போர்ட்ஃபோலியோ விடாம விட்டு 1 2 4 தான் ஆன்சர். 1 to 4 தான் ஆன்சர். ரெமிட்டன்ஸ் வராதான், போர்ட்ஃபோலியோ. நான் எஃப்டி நீ ஏன் எஃப்டி எடுத்துட்டு எஃப்டிஐ எடுக்காம விட்ட? ரெண்டுமே ஒரே இதுல தானே வரும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனா எப்போ வேணாலும் வெளியே எடுத்துடலாம். அது கேபிட்டல் கிடையாது அப்படின்னு நினைச்சேனா. கேபிட்டலா நாட் டெப்ட் கிரியேட்டிங்கா இருக்கணும்ல, நான் டெப்ட் கிரியேட்டிங். அதனால நினைச்சேன். எனக்கு புரியல. நான் டெப்ட் கிரியேட்டிங் இல்லக்கா, ஜெனரலா எஃபிஐ வந்து கேபிட்டல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்கடா. சரி, கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஓ எஃபிஐ அதுல வரல. கரெக்ட். ரெமிட்டன்ஸ் மட்டும் அங்க எஃப்ஐ வந்துரும். பார்க்கும்போது கரண்ட் லோன்ஸ், அக்கவுண்ட் பாரோயிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டா பாரு. எஃப்டிஏ இன்வெஸ்ட்மெண்ட் தான், எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரெமிட்டன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுல்ல, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மாதிரி தானே. இன்வெஸ்ட்மெண்ட் புரியுது. Open market operation. A borrowing of a scheduled bank from the RBI, lending of a commercial bank to industry and trade, and purchase and sale of the government security by RBI. None of the above. Borrowing of scheduled commercial bank from RBI, lending of commercial bank to the industries and trade. இது industries and trade எடுத்துடலாம். ஏன்னா பேங்க் தான் இருக்கணும். பேங்க் எல்லாத்தையும் நம்ம பேங்க் தான் ரெஃபரன்ஸ் போடுறோம், பேங்க் வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பை ஆர்பிஐ, கவர்மெண்ட் செக்யூரிட்டி. சி தான் தெரியும் தானே. கியூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரீட்டைல் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில மட்டும்தான்.
மத்த ரெண்டுமே பாரு. பேங்க்ஸ், இன்டர் பேங்க் மாரி இருக்கு. பேங்க் ஆமா. மாதிரி பேங்க் வித் இது மாரி. லைக் ஆன்சர் தெரியும் தெரியலனா சொல்றேன். புரியுது. பர்ச்சேஸ் அண்ட் சேல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் அண்ட் சேல், இங்க பாரோயிங், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல், கவர்மெண்ட் செக்யூரிட்டி. சரி. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் 12th 5-year பிளான் இஸ் ஆல்ரெடி பார்த்து தான் மறுபடியும் இன்க்ளூசிவ் growth, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth, பாவர்ட்டி ரிடக்ஷன் இல்லை, சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் growth டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் மோர் இன்க்ளூசிவ் growth. ஆல்ரெடி பார்த்து தான் ரிப்பீட்டேஷன் அது. சரி. Marginal standing facility rate and net demand and time liability sometimes appearing in news is used in the relation to marginal standing facility and net demand and time liability. இதெல்லாம் வந்து பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், இல்லைன்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே ரிலவெண்டா, என்னது எஃபிஐயோடது பி நோட்ன்றது என்னன்னு கேட்டிருந்தாங்களே, இதே மாதிரி ஃபார்மேட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் கோ வித் எக்கனாமிக் டேர்ம். ஸோ அது கூட ரெஃபரன்சஸ் வச்சு பி நோட் கொஸ்டின். இது 2 வாட்டி கேட்டிருக்காங்க பி நோட் கொஸ்டின். ஒன்று வந்து 20 நம்ம ரீசெண்டாக கேட்டது, ஒன்று வந்து 1990s கேட்டது பி நோட். அதே மாதிரி இதுல தான் இந்த டேர்ம் இன் நியூஸ்ல மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நியூஸ்லேயே கேட்டிருக்காங்க டேர்ம் இன் நியூஸ். இந்த 2024 கேட்டிருந்தாங்கல்ல, சேம் இதே மாதிரி 2024ல ஒரு கொஸ்டின், கொலேட்ரல் லைபிலிட்டி அப்படின்னு. மணி அப்படின்றது மார்க்கெட் ஃபுல்லாமே ட்ரான்ஸ்ஃபர். கீழே குடிச்சது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேங்கிங் டேர்ம் வேற மாதிரி, பேங்கிங், நெட்வொர்க், மிலிட்ரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் தனித்தனி இந்த மாதிரி மாத்தி கொடுத்திருந்தாங்களா, இல்ல எல்லாமே எக்கனாமிக்கா இருந்துச்சா? எல்லாமே எக்கனாமிக், ஃபாரெக்ஸ், ஸ்டாக், மணி மார்க்கெட். நான் அதுல பீட்டா இது வேற எடுத்துக்கலாம்டா. ஃபார்மேட். 2023ல பீட்டா கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அதுல வேற வந்துச்சு. பீட்டா கொஸ்டின் அதே தான். இந்த மாதிரி இருந்ததுனாலே கோ வித் எக்கனாமிக் ஆப்ஷன்ஸ், கோ வித் மேக்ஸிமம் எக்கனாமிக் ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லை மிஸ் ஆச்சுன்னா என்விரான்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். அது வரைக்கும் எக்கனாமிக் பீட்டாவும் பி நோட்டு இது கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதாவது பார்த்து நான் சொல்றேன். சரி. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எக்கனாமி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ரேட் ஆஃப் growth of a real gross domestic product has steadily increased in the last decade. A gross domestic product at market price has steadily increased in the last decade. Rate of growth of real gross domestic product has steadily increased தான். அதே மாதிரி கேட்டிருக்காங்களா, ரியல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மேலே கேட்டிருந்தாங்களே. சரி, ரிப்பீட்டேஷன் கொஸ்டின் இது. Gross domestic product at market price is steadily increasing last decade. ஓடியம்மா. growth rate, ரியல் ஜிடிபியோட growth rate வந்து வளருது. இங்க மார்க்கெட் பிரைஸ், ஜிடிபி ப்ராடக்ட் அட் மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ்டுனா, இங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பிரைஸ் எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது, கன்ஃபார்மா இன்ஃபிளேஷனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இது கம்மியாகாது. ஆனா ரேட் ஃபிளக்சுவேட் ஆகும். அதனால 2 1 போடலாமா? மெரிட்டுக்கு போனா, மெரிட் ஆஃப் த கொஸ்டினுக்கு போனா அப்படிதான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்துச்சு. Which of the following 5-year plan recognizes the human development as a core of all development efforts? Which of the following 5 yearsல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் கோரா நினைச்சது எந்த டெவலப்மெண்ட்? தேர்ட் எம்பிக்கல வேணான்ட்டு 5th வரைக்கும் கரிபி ஹட்டாவா தான் இருந்துச்சு. 6th இல்ல 8th இருக்கும். 8th 6th 8th போடலாமா? ஏன்னா அது வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் இன்னும் வரல. 1997ல தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த டைம் பீரியட்ல இருக்கிறதுன்னு வச்சுக்கலாமா? கரெக்டாக்கா? கரெக்ட். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் கோர் ஆஃப் ஆல் டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ் இஸ் 8th 5-year பிளான். ஸோ நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் இதே தானே கேட்குறாங்க. ரெவன்யூ இல்லைனா வந்து கேபிட்டல், இது ரெண்டுல தான் வந்து இதே மாதிரி. ராகுல், அந்த மேல 8th இப்பவே மைண்ட்ஃபுல்லா வச்சுங்க. 8th 5-year பிளான்ல தான் நமக்கு எல்பிஜி வந்துச்சு. எல்பிஜி அதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் எல்+, எல்பிஜி. வேற என்ன இருக்கு? 5th 5-year பிளான்ல வந்து இது இல்ல. அதே 8th வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ், ஸ்வர்ண ஜெயந்தி, ராஷ்டிரிய மகிழா, மிட் டே மீல்ஸ், போஷன் அபியான்.
டன் 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 டன். சரி. Which of the following is a non-planned expenditure of the government of India? Non-planned expenditure எது? Okay. Defense expenditure, subsidy, all expenditure linked with the previous plan period, investment, interest payment. இதெல்லாம் வந்து non-planned expenditure வந்து கன்சிடர் பண்ணப்படுது. சரி, இது வந்து நம்ம ரெவன்யூ இல்லைனா வந்து இது கேபிட்டல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சப்சிடி வந்து ரெவன்யூ. சரி, இது வந்து கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து ரெவன்யூ. ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் லிங்க்டு டு த ப்ரீவியஸ் பிளான் பீரியட். மேபி இது ஒரு கேபிட்டல் வச்சுக்கலாமா? ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் லிங்க்டு வித் ப்ரீவியஸ் பிளான் பீரியட்னா அது கேபிட்டல் தானே, அப்போ அது கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு வச்சுக்கலாமா? ராகுல், இந்த பிளானடு நான் பிளான் இருக்குல்ல, ஸோ பிளானட் எக்ஸ்பெண்டிச்சர்ல யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு செய்ய போறோம் அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால போத் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே இருக்கும். அதாவது கிராண்டின் எய்ட் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஹைவே கட்டுறது, அதுக்கான செலவு எல்லாமே வந்துடும். பட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்னன்னா, ரொட்டீனா நடக்கிறது எல்லாமே நான் பிளான். அதாவது தினமும் நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு செலவு பண்றதெல்லாம் நமக்கு கன்ஃபார்ம் இருக்காது, தெரியாதுல, அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டைம்ல என்ன பண்ணுன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சப்சிடி, டிஃபென்ஸ், சேலரி, பென்ஷன், இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் பிளான்ல வச்சாங்க. ஓகே, சூப்பர் அக்கா. 2018 இதை கேன்சல் பண்ணி ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளான்டு நான் பிளான்டு தான். அப்போ பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் இது அப்படியே சொல்றாங்க. எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரி, எதெல்லாம் ரெக்கரிங் ஆகுதோ அதெல்லாம் வந்து நான் பிளான்டு, விச் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 2 வருஷம் திருப்பி கேட்டிருக்காங்க. இதே இப்போ கேட்டாங்கன்னா ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் அப்படின்னு கேட்கலாம். நான் அவ்வளவு சப்பையா கேட்க மாட்டாங்க, வச்சு சொல்றேன். தேவையில்ல. ஓ, 8th 5 year பிளான் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சோ, சரி. அதனால லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆஃப் பப்ளிக் செக்டார் outlays the 8th 5 year plan comes from. லார்ஜஸ்ட் சோர்ஸ் எதுல இருந்து வந்திருக்கும்? யூஸ்வலா இப்பயும் வந்துச்சு, எதுல இருந்து வரும்? பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் ரெவன்யூ, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் பாரோவிங் ஆர் டெபிசிட் ஃபினான்சிங். பப்ளிக் செக்டாருக்கு அதிகமா காசு எங்க இருந்து வந்துச்சு? எய்தர் டெபிசிட் ஃபினான்சிங்ல இருந்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் ஃப்ரம் த கரண்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் பாரோவிங்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா டெபிசிட் ஃபினான்சிங்ல இருந்து வந்திருக்கலாம். ராகுல், ஆன்சர் பி ஆண்டா. ஆன்சர் பியா? அக்கா, மேபி அந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வே படிச்சதாங்க தெரியும் அதெல்லாம். Largest source of financing the public sector outlay on the 8th 5 year plan comes from contribution to the of public enterprise. அவ்வளவு காசு கொடுத்தாங்களா அவங்க? அவங்களுக்கு தெரியலங்க. இப்போ எடுத்தீங்கன்னா இது ரெண்டுல இருந்து தான் காசு அதிகமா பப்ளிக் செக்டார் செலவு பண்ணனா, இதர் கவர்மெண்ட் பாரோவிங்ல இருந்து வரும், டெபிசிட் ஃபினான்சிங்ல இருந்து வரும். நியூ எக்ஸிம் பாலிசி announced in 1992 for the period of ஒரு வருஷம் 5 வருஷம் தானே. ஆமா. An important policy instrument of the economic liberalization is reduction in the import duty on capital goods. An important policy of instrument of economic liberalization is reduction in import duty on capital goods. Reduction in the import duties would help local enterprises to improve the technology to face the global market. ஒரு நிமிஷம். An important policy instrument என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இந்த context of the following statement. An important policy instrument of economic liberalization is reduction of import duties வந்து reduce பண்ணணும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஒன்று, reduction in the import duty, because reduction in the import duty would help in the local enterprises to improve the technology to face the global market. Investment of economic liberalization கரெக்டா வருதா? பிகாஸ் போட்டா அப்ராப்ரியேட்டா வருது இல்ல? பிகாஸ் போட்டா வருது. கரெக்டா. கரெக்டாக்கா? கரெக்ட் ராகுல். Okay. 8th 5 year plan is different from earliest one. A critical difference lies in the fact. Okay, என்னன்னா compared to the earlier, considerably larger outlay compared to the earlier plan, a major thrust in agriculture and rural development,
கன்சிடர் எம்பசைஸ் ஆன் பிளேஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் ஹஸ் பீன் அபாலிஸ்ட். இதுதான் சொல்ல வராங்களா? டிஃப்ரெண்ட் முன்னாடி வந்து அபாலிஸ்ட்னு சொல்ல முடியுமா என்ன? இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அபாலிஸ்ட்னு சொல்ல முடியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சிடரபிள் எம்பசைஸ் ஆன் பிளேஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கன்சிடரபிளி லார்ஜ் அவுட்லே நிறைய அவுட்லே வெளியில இருந்து காசு வருது வச்சுக்கலாமா? கரெக்டா? எல்பிஜின்றது அதை தானே சிக்னிஃபை பண்ணுது. ஆமா. ஓகே ஓகே இந்த அபாலிஷ்ன்றதுனால இது எடுக்கல நம்ம. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸும் அபாலிஷ் ஆகல, சிலதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரி, மோர் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் விச் ஃபைண்ட் அ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் இந்தியா அண்ட் இன்டர் கவர்மெண்டல் bilateral agreement mainly provide an international agency find a development program in India intergovernmental bilateral agreement mainly provide என்னெல்லாம் கொடுக்கும்? டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுங்க கன்ஃபார்மா. சாஃப்ட் லோன் விச் ரெக்வயர்ட் டு பே பேக் வித் த இன்ட்ரெஸ்ட் ஓகே கொடுக்கலாம். கிராண்ட் நாட் ரெக்வயர்டு டு ரீபே ஓகே கொடுக்கலாம். ஃபுட் அசிஸ்டன்ஸ் டு பே பேக். டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் இன்டர் கவர்மெண்டல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ்னாலேயுமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தரும். சாஃப்ட் லோன் கிராண்ட் சரி 2ன்னு வச்சுக்கலாம். ஃபுட் அசிஸ்டன்ட்னு கொடுத்தா அது எதுக்கு திரும்ப பே பண்ணி கொடுக்க போறாங்க? கொடுக்க தேவையில்ல, அசிஸ்டன்ட்னாலே feedback. ஹெல்ப் தானே. கிராண்ட்ஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே கிராண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க தானே. கிராண்ட்ஸ் வந்து கிராண்ட்ஸ் திரும்பி கொடுக்க வேணாம், ஆனால் ஃபுட் அசிஸ்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல திரும்பி. ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் தான் வச்சுக்கோங்க. சரி கரெக்டாக்கா? பி கரெக்ட். 8. இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட்டட் பை த இந்தியா என்ன கேட்டா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஐட்டம் ஆஃப் 9 ஓகே இந்த ஐட்டம் வேல்யூ ஓகே a sequence of decreasing order of the items in the term value சொல்றாங்க. சரி கெமிக்கல்ஸ் அயன் அண்ட் ஸ்டீல் சரி இம்போர்ட்டட் பை இந்தியாவோட வேல்யூ அதிகமாக கேட்குறாங்க. பெட்ரோலியம் அதிகமாக வச்சுக்கலாமா? அப்போ வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல 2 பெட்ரோலியம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கும். அடுத்தது 1 தான் இருக்கு. 1 அதுக்கு அடுத்து என்ன? கேபிட்டல் குட். கேபிட்டல் குட் அடுத்து போடுதா? அடுத்தது தெரியலையே. பேர்ல் ப்ரீஷியஸ் மெட்டல்லாம் லாஸ்ட் வச்சுக்கலாம். 3 லாஸ்ட் வச்சுக்கலாம். இது போது. அதுக்கு முன்னாடி 5 அயன் அண்ட் ஸ்டீல் 5 அதுக்கு முன்னாடி வருது. அதுக்கு முன்னாடி 4 கெமிக்கல்ஸ். இஸ் தட் ரைட் அக்கா? ஆன்சர் சி. அப்படின்னா 5 என்ன? அயன் அண்ட் ஸ்டீல் தான் வேல்யூல கம்மியா? நம்ம கம்மியாக தான் இம்போர்ட் பண்றோமா? 1999 கம்மியாக தான் இம்போர்ட். இப்போதான் நிறைய இம்போர்ட் பண்றோமே. பெட்ரோலியம் 1, அடுத்தது வந்து 2 கேபிட்டல் குட், 3வது வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் 3வது, 4வது வந்து கெமிக்கல்ஸ், 5வது தான் ஸ்டீலு. வேல்யூல ஸ்டீலும் கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்றோம். பேர்ல் அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல் ஸ்டோனே வந்து அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்றோம். ஓகே இது ஸ்டில் ரெலவெண்ட் தான். நல்ல கொஸ்டின் இது. சரி 6th and 8th 5-year plan covered the period of 1980s and 1985, 1990 to 1997 respectively. In the 7th 5 plan covered period. எந்த பீரியட்? '86ல 91 வரைக்கும் வச்சுக்கலாமா? யூஸ்வலா ஒரு கேப் ஒன்று விழும்ல, அதாவது லிபரலைசேஷனுக்கு முன்னாடி ஒரு கேப் விழுந்திருக்கும். ஆனுவல் பிளான்ஸ்னு 2 வருஷம் விட்டுருப்பாங்க. 1990 to 1992. ஸோ அதனால அதை தூக்கிடு. ஸோ 1990 1992 வந்தாலே ஆன்சர் அதை கட் பண்ணிடுங்க. அது ஆனுவல் பிளான். ஸோ 85 to 1990. 85 to 90யா? ஆமா ஆனா 8th 5-year பிளான்ல தான் ஃபர்ஸ்ட் 91ல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா 92 to 97 அப்படி எடுத்துக்கிறாங்க. 92 to 97. எனக்கு புரியலக்கா. நீங்க அப்புறம் எப்படி 8th 5-year பிளான்ல தான் வந்து நீங்க எல்பிஜி ஆமா வந்துச்சு சொன்னீங்க? பாலிசி அப்பதான் அண்டர்டேக்கன் எடுத்திருக்காங்க. அதாவது 91ல நமக்கு வந்து எல்பிஜி பண்ணோம். அப்ப 92 5-year பிளான்ல அது அண்டர்டேக்கன் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்கே முடியுது டைரக்டா இங்க ஆரம்பிச்சிருக்கா? 85ல தானக்கா முடியுது. முடியும் போதே ஆரம்பிச்சிருப்பாங்க. புரியலடா. 6th 5-year பிளானே 85ல தானே முடியுது. அது முடியறதுக்கு முன்னாடியே 7th அப்படிதான் ஆரம்பிப்பானுங்க. அது 86ல இருந்து தானே வரும்.
ஆனுவல் பிளான் 2 வருஷம்டா. 1990 to 92 இருக்குல்ல, அது வந்து ஆனுவல் பிளான்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த என்னது ஃபாஸ்ட் சேஞ்சிங் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக நம்ம வந்து அடாப்ட் ஆயிருப்போம். ஸோ அந்த 2 வருஷம் கிடையாது. இந்த 8th ஃபயர் பிளான் இருக்கடா 1990லயே வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2 வருஷம் வைக்க மாட்டாங்க. அது 1992ல தான் வைப்பாங்க. அதனால அப்ப போட்ட 8th ஃபயர் பிளான்ல தான் வந்து 1992ல வந்து பிளான் போட்டு அப்பயே வர வேண்டியது 1990லயே 8th ஃபயர் பிளான். ஆனா 2 வருஷம் வராது. ஆமாண்டா, இவங்க சொல்றதுதான் கரெக்ட். கரெக்ட். பிளானிங் எப்படின்னா இப்ப 69 to 74னா அடுத்து 74ல இருந்து ஆரம்பிக்கும்ல. நம்ம 1 year கேப் விடுறோம் பாரு, தப்பு. அப்படியே அந்த வருஷத்துல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருது. அப்படியே வரும். ஆனா 8th என்னன்னா அந்த 2 வருஷம் ஆனுவல் பிளான் நடந்திருக்கும். நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் நார்மலா 7th கேட்டிருந்தா போட்டிருக்கலாம். அவங்க வேணும்னே அந்த இயர் வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப 91 92 வந்து கேப் விட்டுருக்காங்க ஹாலிடே ஆனுவல் மாதிரி. பிளான்ஸ். The Economic Survey in India is published officially every year by Economic Survey released by Ministry of Finance, Government of India. RBI Economic Survey, the elimination ஏதாவது ஒர்க் ஆகுதா, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி மட்டும் தூக்கிடலாம். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று வரலாம். கஷ்டம், ரொம்ப ட்ரை பண்ணுவோம். Which one of the following region of the world supplies the minimum of our import commodity? World supplies the maximum of imported commodity. Supplies to the maximum of imported commodity in terms of rupee value. என்ன எப்படி கேக்குறாங்க? ஏசியா அந்த ஓஷனியா இருக்குமோ? யூரோப்பா? நிறைய இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அங்க தானே பண்ணுவோம். Maximum of our imported commodity. இம்போர்ட்ல மோஸ்டா Supply பெட்ரோல், பண்ணது. ரீசெஸ் இது. Our imported அதான் நம்ம commodity. எங்க நம்மளோடது யார் இம்போர்ட் பண்றான்னு கேக்குறாங்க. ஆஹா, எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா. வேர்ல்ட் சப்ளைஸ் நாம யார்கிட்ட இருந்து இம்போர்ட் வாங்குறோம்னு கேட்டிருக்கானுங்கடா. ஆமா, நாம வேர்ல்ட் யார்கிட்ட நமக்கு சப்ளை வாங்கிருக்கோம் பண்ணுது, நாம வேர்ல்டுக்கு சப்ளை பண்ணல. Which of the following regions of the world supplies the maximum of our imported commodities? நம்ம imported commodities யார் நமக்கு தராங்கன்னு கேட்டிருக்காங்க வேர்ல்ட்ல இருந்து. ஓகே, அப்ப என்ன நம்ம யூரோப், ஏசியா அண்ட் ஏன்னா சைனா இங்க தானே இருக்கான். ஏசியா இங்க வருமா? ஆனா யூரோப்னு சொல்லிடாதீங்க. அதுதான் ஆன்சர், சி தான். அப்பாடா. சரி. A planning process in the industrial sector in India has assumed relatively less important position in the 90s as compared to the early period. Which of the following is not true in this regard? A planning process in the industrial sector in India assumed a relatively less important position 90s as compared to the early. ஏன்னு கேக்குறாங்க. With the advent of liberalization, industrial investment development has largely been placed within the dominance of private and multinational sector. அதனால தான் வந்து கம்மியாச்சா? ரொம்ப சரியா படல. A market assuming a central place. A role of the central planning is in many sectors has been a redundant. Sorry, the focus on the planning has shifted the sector like a human resource. A national priority has shifted away from the industrial development to rural development. இதுவும் கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்றதுனால இது போயிடுமா, அது பேர் என்ன, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் கம்மியாயிடுமா? இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் சென்ட்ரல் பொசிஷன் வந்துருச்சுன்னா பிளானிங், ரோல் ஆஃப் பிளானிங் இன் மெனி has been redundant. Globalizationனால industrial investment has largely been placed on the domain of private and multinational sectors. Liberalizationனால ஏதாவது மாட்டிக்கிச்சா? டேய், நாட் ட்ரூ கேட்டிருக்காங்கடா. ஓ சாரி அக்கா, நாட் ட்ரூ. நம்ம அப்போ இதுவே நேஷனல் ப்ரியாரிட்டிஸே மாறிடுச்சுட்டு அதான் நாட் ட்ரூ. ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆன்றது ரேடிக்கலான ஒரு பாலிசி. கவர்மெண்ட் அப்ரப்டா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. Which of the following objective of National Renewal Fund? To safeguard the interests of the workers who may be affected by the technology upgradation of the industries or closure of secret. புரியல. National Renewal Fund objective என்ன? To safeguard, to deploy, to development, to foreign resource development. சரி பாத்துறோம். எதை சேஃப்கார்ட் பண்ணும்போது interest of the worker who may affect by the technology upgradation of industry or closure of sick units. அதுதான் வந்து National Renewal Fund.
அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எடிஷன். இதுவும் ரெனியூவல் பண்ற மாதிரி இல்ல. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் such as a full literate employment population control housing and drinking water. அப்போ ரினியூவல் பண்ற மாதிரி அப்கிரேடேஷன் இண்டஸ்ட்ரி க்ளோஷர் ஆஃப் சிக் இண்டஸ்ட்ரி தான் ரினியூவல் மாதிரி இருக்கு. டேரக்டா லிட்டரல் மீனிங் எடுத்தா அப்படிதான் வருது. ஆன்சர் என்ன சொல்ற? ஆன்சர் ஏ சொல்றேன். கரெக்ட். அதான் ரினியூவல் மாதிரி இங்க அப்கிரேடேஷன் க்ளோஷர் ஆஃப் சிக் இண்டஸ்ட்ரி அப்படிதான் வருது. இதை டிரைவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஆர்டர் நோட்ல பார்த்தா மத்தது டெவலப்மென்ட் இருக்கு, அது மட்டும் தான் சேஃப் கார்டு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெவலப்மெண்ட் இங்க மட்டும் தான் சேஃப் கார்டு. வேற லெவல் கேள்வி. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் ஸ்கீம் envisaged financial assistance to the rural area for guaranteed employment to the least. 50% of men and women seeking jobs in rural area, 50% of men seeking a job in rural area. என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம்ல 50% ஒன் மேன் அண்ட் ஒன் உமன் த ரூரல் ஃபேமிலி லிவிங் இன் த பிலோ பாவர்ட்டி லைன், 1% ருரல் லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட் லிவிங் இன் த பிலோ பாவர்ட்டி லைன். என்ன சொல்லுவாங்க? 50% பெரிய ஸ்கீம், ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் வருது. சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் வீட்ல ஒருத்தருக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வேலை இருக்கும். ஒன் உமன் சொல்லி வீட்ல ஒருத்தருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஃபேமிலில ஒரு ஆளு ஒரு உமன் சொல்ல மாட்டாங்க தான். கரெக்ட். டி அக்கா சீன் இருக்குடா நினைச்சாக்கா. ஏன்னா அவங்க 30% உமன்ஸுக்கும் வந்து இருந்துச்சு இதே மாதிரி தான். எம்ப்ளாய் அஷூரன்ஸ் ஸ்கீம் அதுல வந்து 30% உமன் பெனிஃபிஷரி அப்படின்னு போட்டு அந்த அதை வந்து கரெக்ட்னு போட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின்ல. அதை ஃபாலோ நாட் கரெக்ட்னு கேட்கும்போது அந்த கொஸ்டின்ல இதை கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு மென்னு இது வரைக்கும் செக் பண்ணிக்கிறேன், கூகுள் பண்ணிக்கிறேன். மூணாவது தான் ஒரு மென்னு ஒரு ஃபீமேலுக்கு. அதனாலதான் 30% ஆஃப் ஃபீமேலை வந்து வேலை கொடுக்கறதா டார்கெட் வச்சிருக்காங்க. இது ஒரு இதோட பிஓக்யூ தான். இல்ல இருக்கு ரிப்பீட்டேஷன் கொஸ்டின். shares of all company registered within the boundaries of Bombay Stock Exchange. All companies. இங்க all companies registered in the National Stock Exchange. இங்க share group of companies okay registered in the Bombay Stock Exchange. கம்பெனி வேல்யூ அதிகம், அவ்வளவுதான். இண்டெக்ஸ்னாலே ஒரு basket of list of items தான். ஸோ அந்த ஆர்டர் நோட்ல இதை எடுத்துடலாம். ரேட் ஆஃப் growth of India's export has shown appreciable increase after 1991 அப்புறம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரிசார்ட்டட் டு டிவாலுவேஷன். அதனால தான் எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. அப்ரிஷியபிள் இன்க்ரீஸ் ஆஃப்டர் 1991 இருக்கலாம். அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அசோசியேட்டட் கீழே ரீசன் வந்து கரெக்டா இருக்கிறதுனால நம்ம ஏ போட்டுக்கலாம். அக்கா கரெக்டா? கரெக்ட். சரி, ஈவன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்பீல்டு எக்கனாமிக் ரிசர்ச், இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் வேர்ல்டு பேங்க். என்ன கேட்டிருக்காங்க? ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. சரி, இந்தியா டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், யூஎன்டிபி வச்சுக்கலாம். இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் போடுதானே ஹியூமன் டெவலப்மெண்ட் கீழ இருக்குல்ல, அது யூஎன்டிபி என்ன பண்றாங்க? 4 வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க் வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிசர்ச். அப்படின்னா ஒண்ணு தான் இருக்கு, கீழ போட்டுடலாம். சரி, வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிசர்ச். சரி, 3 சிக்கு 1. ஈவன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இவனோட இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டாங்க. இதே எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் மெயின்ஸ்ல. இந்திரா காந்தி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் இல்ல சாங். ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து யூஎன்டிபி, வேர்ல்ட் டெவலப்மெண்ட் வந்து வேர்ல்ட் பேங்க். ஓகே ஓகே. வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல ரிசர்ச் இருக்கு. சரியா? ஏதோ சொல்றாங்க, instill into the vast millions of workers, men and women who actually do job and the senses of partnership and cooperative performance. The above passage relates to land development, community development, panchayat raj system and integrated development program. Vast millions of workers and men and women who actually do a job and sense of partnership and cooperative performance. கோஆபரேஷனோட நடந்துக்கிறது வந்து கம்யூனிட்டி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்.
அதுவும் நேரோவா தான் இருக்கு. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கிடையாது. கோஆபரேட் கம்யூனிட்டிடா இன்டகிரேட்டட்னா எல்லா ஸ்கீமும் எல்லா ஸ்கீமும் ஒண்ணா நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை எடுத்துடலாம். பிளான் கூட இருக்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், கரெக்டா? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் பிஆர்ஐ வரதுக்கு முன்னாடி வந்தது. அது இது சொல்லாது. ஓகே, சூப்பர். Economic liberalization in India started with substantial change in the industrial license policy. Okay. Convertible of Indian rupee started with doing away with the procedural formalities of the R and directness, significant reduction of tax rate. இதெல்லாம் விட்டுரு. Substantial industrial license liberalization அப்படின்றது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதாவது ருப்பியில தான் பேசுவாங்க. ஃபாரின் கன்வெர்டபிலிட்டி தான் லிபரலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன் பார்த்தோம்ல, இது ஒன்று வச்சுக்கலாம். சி நல்லா தான் இருக்கு. அவங்க ப்ரொசீஜர் எஃப்டிஐக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்வெர்டபிலிட்டி ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுவும் இருக்கு. நம்ம இதையும் எடுத்துருவோம். இப்போ பிஎஸ்சியான்னு சும்மா சொல்லுங்க நீங்க. சியூ எட்ரா டூயிங் அவே வித்னு சொல்லிருக்காங்க பாரு. சி ஆப்ஷனே தூக்கிடு. ராகுல் லிபரலைசேஷன் மட்டும் தான் டேரக்ட் அப்டேட் கேட்டிருக்காங்க. சொல்றேன். இல்ல ஏய் ஏன்டா கிரிப்டோ போற? கனெக்ட் கன்வெர்டபிலிட்டினா குளோபலைசேஷன்ல வரும். ஓகே. லிபரலைசேஷன் 1991ல பார்த்தனா எல்லாரும் வாங்கணும்னு சொல்லிட்டு லைசென்ஸ் தான வந்து பண்ணாங்க. லைசென்ஸ் டீலைசென்சிங் பண்ணதுதான் இருக்கும். நிறைய இது வந்து இது பண்ணி விட்டுருப்பாங்க. நிறைய கன்வெர்டபிலிட்டி ஆஃப் இந்தியன் ரூபி investments வந்து குளோபலைசேஷன் ஆகும். ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா டூ அவே வித்ன்றது நீங்க தூக்கிடலாம். டூ அவே நடக்கலல்ல, இருக்குல்ல ப்ரொசீஜர் ஸ்டில் இருக்குல்ல, ஸ்டில் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல சாங்ஸ். டூ அவே நடக்கலல்ல, கன்வெர்டபிலிட்டியும் கம்ப்ளீட்டா நடக்கலல்ல, அந்த மாதிரி தப்பாகுது. பட் நம்ம பார்க்கும்போது லிபரலைசேஷன் ஆல்சோ அசோசியேட்டட் வித் எக்ஸ்டர்னல் செக்டாரும் இருக்கு. நீங்க லைசென்சிங் மட்டும் நேரவா எடுத்துக்க முடியாது. ஓகே, அதனால இதுல ஸ்டேட்மெண்ட் நார்மலா இருக்கு. சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச், பெரிய சேஞ்ச், அதாவது ரொம்ப அடிப்பட்ட ஃபண்டமெண்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றது தான் சொல்லியிருக்காங்களே. அதனால நம்ம அது கரெக்டாக எடுக்கிறோம். இதுலயும் வந்து பார்ஷியல் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் இந்தியன் ருபின்னு சொன்னா அதையும் எடுக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் லிபரலைசேஷன். பிகாஸ் ஆல்சோ லிபரல் வச்சிருந்தா லிபரலைஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இல்லை நம்ம சொன்னது புரியுது இல்ல? இது மெரிட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல தான் எடுக்கணும் தவிர ஸ்டார்டட் வித்னு கேட்டனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போறோம். அதான் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க. நீ சொன்ன மாதிரி மத்ததெல்லாம் சொன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். அதுவும் வரும். ஓகே, அதனால ஓகே. இந்தியன் ருபீஸ் ஃபுல்லி கன்வெர்டபிள். இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கிறேன். 20. ஐயோ, இது எந்த டாபிக்? பாவர்ட்டி ஃபினான்ஸ் பிளானிங். Indian rupees fully convertible in respect of current account of balance of payment. சரி, இந்தியன் ருபீஸ் ஃபுல்லி கன்வெர்டபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் வந்து ஃபுல்லி கன்வெர்டபிள் தான். கேபிட்டல் அக்கௌண்ட்ல கன்வெர்டபிள் கிடையாது. கன்வெர்டபிள் இன்டு கோல்டு ஒன்லி ஒன்று தான். ஃபுல்லி கன்வெர்டபிள் வித் ரெஸ்பெக்ட் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் வந்து ஃபுல்லி கன்வெர்டபிள். சரி, இதை நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். ரிலவன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கோல்டு இன்டு கோல்டு ஒன்லி கரெக்ட், மற்ற ரெண்டும் தப்பாகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நான் நோட் பண்ணுறேன். இது வேற மாதிரி ரிலவன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஒன்று. சரி, growth rate of per capita income எத்தனை வட்டரை கேட்குறீங்க? சரி, the current price is higher than the per capita income of a constant price because the later takes into an account the rate of current price வந்து ஹையரா இருக்கும், கான்ஸ்டன்ட் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்து. சரி, பார்ப்போம். growth of population increase in the price level, growth of money supply increase in the wage rate. சரி, வேஜ் ரேட்டையும் பாப்புலேஷனையும் தூக்கிடும். சம்திங் ரிலேட்டட் டு ஹைலி எக்கனாமிக் டேர்ம்ஸா இருக்கணும். பிரைஸ் லெவலா, மணி வேல்யூவா, மணி சப்ளை? பிரைஸ் லெவலா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனால டிஃபரன்ஸ். மணி சப்ளைன்றது பேங்க் ரிலேட்டட். growth ஆஃப் மணி சப்ளைக்கும் பிரச்சனை இல்லை, லெவல் தான் பிரச்சனை. ஓகே, இன்டர்னல் டெப்ட் காம்பனன்ஸ் ஆஃப் இதெல்லாம் இன்டர்னல் டெப்டோட காம்பனன்ட்.
மார்க்கெட் பாரோவிங் இன்டர்னல் டெப்ட் தான். இது ஷார்ட் டேர்ம்ல, இதுவும் ஷார்ட் டேர்ம் தான். ஸ்பெஷல் செக்யூரிட்டி இஷ்யூட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தானே கொடுக்குது, அது இன்டர்னல் டெப்ட் தான். மார்க்கெட் பாரோவிங் 2 and 3 இல்ல, அதனால போட்டுக்கலாம் தைரியமா. ஆனா மார்க்கெட் பாரோவிங் இன்டர்னல் டெப்ட் தான் மாதிரி இருக்கு. ஓகே, நார்மலா இருக்கு. இன்டர்னல் லிட்டரல் மீனிங் போகும். G6 பாண்ட்ஸ் தானே சொல்றாங்க, அப்ப வரும் மார்க்கெட் பாரோயிங் இன்டர்னல் டெப்ட்ல. அதான் கரெக்ட். Global capital flow to the developing country increased significantly during the 90s. In view of the East Asian financial crisis and Latin American experience, which are the following is good for host country? Global capital flow to the developing countries increased significantly in 90s. East Asian financial crisis and Latin American experience type of inflow in the goods for the host country. எப்படிலாம் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் வருது? கமர்ஷியல் லோன்ஸா வருதா, எஃப்டிஏ வருதா, எஃபிஏ வருதா, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் இல்ல, பாரோயிங்ஸா எது வருதா? நல்லதுன்னு கேட்டிருக்காங்கடா. எது நல்லது? ஓகே, எஃப்டிஏ தான் டக்குன்னு நல்லது. எடுத்துட்டு போகாத விஷயம் பாரு. FDI தான் இருக்கும். ஆக்சுவலா மைண்ட் இல்ல. நீங்க என்ன படிக்கிறீங்களா? நான் அப்படியே அசஸ் பண்றேன். நான் படிக்கிறேன். சங்கை படி. அக்கா நீங்க வந்து கத்தி கத்தி தொண்டை போயிருக்கும், நானே படிக்கிறேன். காட்டுறா, ஷேர் பண்ணு. ஸ்கிரீன் ஷேர் பண்றா. நீ வேணா என்கிட்ட நீ இந்த ஸ்கிரீன் ஷேர் இதுல பண்ணு. என்னடா நான் லெஃப்ட்னு வருது. லெஃப்ட் வருதா? யாரு பேய் கூட பேசுறேன். சரி, நீயே share பண்ணு. மார்க் பண்ணு, நான் வந்து ஜஸ்ட் படிக்கிறேன். ஒரு பைத்தியம். சரி பண்ணு. 5-year plan in India is finally approved by Union Cabinet, President on the advice of Prime Minister, Planning Commission, National Development Council. Finally approved by Union Cabinet. கேபினட்டா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்ல, ஃபைனல் அப்ரூவல் கேபினட் தான் கொடுக்கும். சாரி அது பிளானிங் கமிஷனும். எதனால கேபினட் தானங்க. டி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதான் பிளானிங் கமிஷன் இது பண்ணி ஃபைனல் அப்ரூவலுக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு போவோம். ஏன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னா எல்லா ஸ்டேட்டோட இவங்களும் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே வா ராகுல். A country is said to be a debt trap if it has to borrow to make interest payments on outstanding loan. Okay, borrow பண்ணி தான் interest payment பண்ணணும். It has to abide by the conditionalities imposed by the IMF. Okay, it has been refused loans or aid by creditors abroad. Okay, the World Bank charges a very high rate of interest on outstanding as well as new loans. ஓகே, இதுல டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்டா வந்து ஐஎம்எஃப்ஓ வேர்ல்ட் பேங்கோ ட்ராப் பண்ற மாதிரிலாம் இதாகாது. அப்போ 1 and C ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். இட் ஹேஸ் டு borrow டு மேக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸா? வேற யாராவது சொல்றீங்களா? எனக்கும் அதான் IMF வேர்ல்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி டெட் ட்ராப் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க லோனுக்கு கடன் கட்ட மறுபடியும் இன்னொரு லோன் வாங்குறாங்க. அது வந்து டெட் ட்ராப்பா இருக்கலாம். இது வந்து லோன் வேணாம்னு சொல்றாங்க சி ஆப்ஷன். சோ மேபி ஏவா இருக்கலாம். ஆமா, ஏதா எனக்கு கண்டிஷன்ஸ் போடுறதே டெப்ட் ட்ராப் தானே. இல்ல டெப்ட் ட்ராப்னா லிட்டரல் மீனிங் எடுத்துக்கோ. ட்ராப்னா ஏதோ ஒன்றுல மாட்டிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த இதுல இருந்து திரும்ப எஸ்கேப் ஆகணும், அதுதான் விஷயம். கடன் வாங்கி திரும்பி பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்கணும்ல, அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அது ஒரு விஷயம் சைக்கிள் மாதிரி. ஒரு நேஷன் டெட் ட்ராப் பண்ணதுன்னு சொன்னா ஓகேடா. இது வந்து இவங்களே வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே, அவங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி யோசிச்சேன். It is borrowed to make interest payment on outstanding loans. Okay, இதுதான் கரெக்ட் தான். சூப்பர். Okay, next question. Which one of the following is the correct statement? Service tax is an direct tax levied by the central government. Indirect tax இல்ல direct tax levied by state government இல்ல indirect tax? இது ரெண்டும்
2த்துலயா? சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான். பட் லெவிட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ம். இது ஆன்சர் ரிப்பிட்டேஷன் பியா? கொஸ்டின் தான். ஆன்சர் பியா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ஏன்டா நீ அவசரப்பட்டு ஒரு ஏன்டா? ஆன்சர் சொன்னாலே தப்பா ஆ, தான்டா வருது. ஆனா நேத்து பார்த்தோம்ல சர்வீஸ் டாக்ஸ் யாரு கேரள் கூட கேட்டா. இல்ல இல்ல சர்வீஸ் வேல்யூ டாக்ஸ். ஆடட் டாக்ஸ், வேட், இது சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிமிஷம் அது ஓ பாத்துறேன். சாரிங்க, லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேயா, அப்ராப்ரியேட்டட் அண்ட் இது பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே புரிச்சு. அப்ராப்ரியேட் யூசுவலா நேத்து பார்த்தோம்ல சர்வீஸ் லெவிடு, அப்ராப்ரியேட் இதுல எல்லாம் நம்ம மாற்றுறோம். சோ அதனால ப்ரொசீட்ஸ் லெவிட் பை அப்ராப்ரியேட், சென்ட்ரல் லெவிடு. கவர்மெண்ட். சர்வீஸ் டாக்ஸ் வந்து லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆனா அப்ராப்ரியேட்டட் அண்ட் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஓகே, இதே தானே நேத்து ஏதோ வேற எதுக்கும் ஒண்ணு பார்த்தோம். இதே கொஸ்டின் தான், இதே தான். ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் டாக்ஸுக்கா? டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டிக்கு பார்த்தோம். Okay. During which 5-year plan was the emergency clamped? New elections took place and the Janata Party was elected. 1, 2லாம் ஓகே. 3rd அப்ப war. 4th அப்போ 4th அப்ப எமர்ஜென்சி இருக்கும். அப்ப 5th அதான் நடக்கும். 5th ன்னு நினைக்கிறேன். ஆமா. இது கர்ப்பி காட்டா இது கிடையாது. அப்ப 5th. அதான் கரெக்ட். 1975 to 78 during 5th 5-year plan. ஓகே டன். அதான் 74 to 78 வரைக்கும் இருந்தது இந்த பிளான். Okay, consider which the following regarding Indian planning. Okay, the second 5-year plan emphasized on the establishment of heavy industries. First one தானே heavy industries-லாம் வரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரி நினைக்கிறேன். செகண்ட் First one agree, ஆமா, second one மகளனோபிஸ் பிளான் இதுதானே செகண்ட் 5-year மகள் பிளான். ஆமா. Third 5-year plan introduced the concept of import substitution as a strategy for industrialization. 15 இருக்கலாம். அதான் 61 to 65 அந்த வார் பீரியட் அப்போ அப்பதானே இவரு சாஸ்திரி வந்து ஸ்கிப் மீல் அந்த இதெல்லாம் சொல்லுவாரு. ஆமாம் அங்கதான். ஓகே, அப்போ 29 வந்து கரெக்ட் தான். போத்தா இப்போ இல்லடா ஆமா. ஏவா? ஏ. இல்லக்கா, எனக்கு தான் போட்டிருக்காக்கா, நான் கூகுள் பண்ணேன். ஆமா, இந்த புக்ல தப்பா இருக்கும்க்கா அடிக்கடி. ரெண்டுமே கரெக்ட் அக்கா. Okay, done. Next question. Which one of the following brings out publication called Energy Statistics from time to time? First on the Central Power Research Institute, Energy Statistics, Planning Commission. Third one the Power Finance Corporation Limited, Central Statistics Organization. Planning Commission கொண்டு வராது. Power Finance ஏவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால என்ன CSO-வா? எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் Power பவர் Finance ரிசர்ச் PLC இன்ஸ்டிடியூட்டா எலிமினேட் இருக்கலாமோன்னு பண்ணிடலாம். நினைக்கிறேன். பிளானிங் கார்பரேஷனா பிஎஸ்சி தானே, அவங்க எதுக்கு இதை பண்ண போறாங்க? பிரச்சனை இருக்குது. ப்ராமினன்ட் போட்டுக்கோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்டரே போட்டுக்கலாம், செக் பண்ணு. ப்ராமினன்ட். ஓகே. இது ரொம்ப ஃபிளாக்ஷிப் ரிப்போர்ட். 2023 கூட ரிலீஸ் ஆயிருக்குது. சரியா, மினிஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ ஃபிளாக்ஷிப் ரிப்போர்ட் தான் கேட்குறாங்க. அது ஃபிளாக்ஷிப் ஆன ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸும் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆமா, ரீசெண்டாக ரிலீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். Okay, in the context of independent India's economy, which one of the following was the earliest event to take place? First வந்து nationalization of insurance company, then nationalization of State Bank of India, enactment of Banking Regulation Act வந்து 1949. Okay, the introduction நேஷனலைசேஷன் ஆஃப் ஸ்டேட் பேங்க் வந்து 55 டா. State Bank ஆர்பிஐ வந்து தானே 49. அதான் enactment of Banking Regulation Act வந்து 49 இல்ல ஆர்பிஐ 1930 35 ஏதோ ஒண்ணு ஆர்பிஐ மாதிரி. நேஷனலைஸ் பண்ணது 1950. பேங்க் ரெகுலேஷன் 1949. எஸ்பிஐ வந்து 55.
ஆ. SBI வந்து 55. அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் வரும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து 51ல வருமா? சோ அப்ப இதுல அப்ப இயர்லியஸ்ட் வந்து ஈவென்ட்னா ரெகுலேஷன் பேங்கிங் ஆக்ட் தான். ரெகுலேஷன். அப்ப இன்சூரன்ஸே போகுமா? இன்சூரன்ஸ் வந்து 55 தான். அதுக்கப்புறம் தான் வரும். பேங்க் லிபரலைஸ் ஆமா. ஆனது தான் இன்சூரன்ஸ் வரும். அதான் எஸ்பிஐ நேஷனலைஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951. ஓகே நெக்ஸ்ட் வா. The SEZ 2005, which came into effect in February 2006, has certain objectives. In this context, consider the following. ஏ ராகுல், நீ கீழே இது பண்ணாதான்டா. Development of infrastructure facilities. எனக்கு நெட் சரியா வர மாட்டேங்குது. சொல்றேன். ஒரு நிமிஷம் வரேன். கேக்குதா? கேக்குது. நெட் இம்பேலன்ஸா யாரோ ஷேர் பண்ணுங்க. யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. என்னால சரியா பார்க்க முடியாது. ஃபோன் நெட்ல இருந்து நான் ட்ரை வீட்ல net பண்றேன். வரல சரியா. என்னால முடியலன்னா Yeah. வேற யாராவது பண்ணுங்க. கேவி ஸ்லாப் வச்சிருக்கியா? என்னடா கிட்ட ஸ்லாப் வச்சிருக்கேன் என்ன? யாராவது லாப் வச்சுன்னா டக்குன்னு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இல்ல அக்கா நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பயங்கரமா போயிட்டு வருது நெட். யாருக்காவது ஏதாவது தெரியுதா? சரி, இரு அக்கா, தெரியுது. நீங்க பண்றீங்களா? ஓகே. நான் ட்ரை பண்றேன். வேற யாராவது பண்ணாலும் பண்ணுங்க. எனக்கு தெரியாது இதுல பண்றது. தெரியுதாக்கா நீங்க பண்றது சரி, தெரியுது. இருங்க. கண்டினியூ பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் அப்படியே ஓபன் பண்ணுங்கக்கா. டாக்குமெண்ட் அப்படியே ஓபன் பண்ணி ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீனை வந்து ஓபன் பண்ணி வைங்க. அவ்வளவுதான். இப்ப தெரியுதா நான் பண்றது? பிரசன்டிங்னு தான் வருது. தேங்க்ஸ். நீயே பண்ண. டைம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. தெரியுதா? இதுல தானே ஸ்டார்ட் பண்றோம். டிபி தான் தெரியுதா? இப்ப தெரியுது. அப்போ கொஞ்சம் லேக்ல வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுதா? அரவிந்த் சொல்றா. தெரியுது. தெரியுதுல்ல? ஓகே. இப்ப எதுல விட்டோம்? 34. 32. ஓகே. The SEZ லெஃப்ட் பண்ணி வைப்பியா? தெரியலையேடா. யாராவது இருக்கீங்களா? நளினி அக்காவும் காலையும் லெஃப்ட் ஆயிட்டாங்க. தெரியுது கேக்குது. ஓகே. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? யா கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு நெட் விட்டு போகுது. நான் பேசுறது அப்பப்ப பேசுறேன். ஓகே. கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணுங்க. படி. The SEZ Act 2005, which came into effect on February 2006, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அது என்னென்னு கேக்குறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ். செகண்ட் வந்து ப்ரமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ். ஓகே. ப்ரமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஒன்லி.
சர்வீசஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் இது தேர்ட் வந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நேரவா இருக்குல்ல. ஆமா நேரோவா இருக்கு. ஸோ அதனால டெவலப்மெண்ட் ஆஃப் 2 தான் பிரைமரி அப்ஜெக்டிவ். 2 வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ். 1 ஓகேவா? அண்ட் 2 அங்க மேல ரெண்டுமே இருக்கு. மேல சர்டைன்னு கொடுத்துருக்கான் பாரு, அதை அண்டர்லைன் பண்ண. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இதுல இல்லடா அண்டர்லைன் பின்னாடியே பண்றதுலாம். ஐபேட் வச்சுக்கிறேன். இந்த சரி, ராகுல் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சரே மறைச்சிருப்பான் திருப்பி. சரி. சர்டைன் ஆப்ஜெக்டிவ்னாலே அங்க வந்து நேரோ ஆக்கப்படுகிறது. சரியா? ஸோ அதை 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 வச்சு பார்த்தோன்னா 2 கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 ரேடிக்கலாக இருக்கு, தூக்கி விட்டுட்டு அப்போ 1 and 2 போடலாம். ஆனால் வந்து ஆப்ஷன்ஸ் 1 only 2 only 3 only 4 only கொடுத்தா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஹோலிஸ்டிக்கா இருக்கனால அதையும் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஓகே, அடுத்த போயிடு. மேரா நெட் ஹோ ஓகே கயா. இதுடா வந்துருச்சு. ஓகே இப்பதான் நீ சொன்ன மார்க்கிங்லாம் நான் இப்பதான் பண்ண முடியும். வேற ஏதோ காமிக்குது. ஓகே கிரேட் டீல் ஆஃப் சாங் வரும் என்னமோ இனிமேதான் காட்டுது வரும். சாங். ஏதோ பாவர்டி எஃப்பி அண்ட் இஎஸ்டி பிஒய்க்யூன்னு போட்டிருக்கு. அதுதான். சரி, கண்டினியூ தெரியுது இப்போ. ஓகே a great deal of FDI to India's come from Mauritius than from any major mature companies like UK and France. Why? அப்படின்றது தான் கொஸ்டின். India has preference for certain countries as regards receiving FDI. இந்தியா ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இந்தியா has double taxation avoidance agreement with Mauritius. Third option வந்து most citizens of Mauritius have ethnic identity with Indians and so they feel secure to invest in India. Okay, இது ethnic identity. The fourth one வந்து impending dangers of global climate change prompt Mauritius to take huge investment in India. So இது நம்ம லாஸ்ட் டைமே இந்த கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்றதெல்லாம் மோஸ்டா நம்ம வைக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து எத்தனிக் ஐடென்டிட்டி, அதுவும் மொரிஷியஸ்ல இங்க உள்ளவங்களுக்கு அதிகம்ன்றதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். எப்பயுமே ஒரு அக்ரிமெண்ட் தான் வேலை பேசும். மத்தது எல்லாத்தையும் தாண்டி அக்ரிமெண்ட்னு ஒரு சைன் பண்ணாதான், அப்ஜெக்டிவா ஒன்னு சைன் பண்ணாதான், அவ்வளவுதான். அது எக்கனாமிக் டேர்மா இருக்கணும் அப்படின்னு. ஆமா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் தான் இதுல வந்து கரெக்ட். 33 கரெக்டா? ஓகே ஓகே. இப்போ India-based Neutrino Observatory is included by the Planning Commission as mega science project under 11th 5-year plan. In this context, consider the following statements. Neutrinos are chargeless elementary particles that travel close to the speed of light. Okay. Chargeless is okay. Elementary particles, okay. Neutrinos are created in nuclear reactions of beta decay. Okay, இருக்கலாம். Neutrinos has negligible but non-zero mass. சரி. Non-zero mass இல்ல, zero mass. So in the statement I think wrong. மாஸ்னா சரி, அடுத்தது வா. Trillions of neutrinos pass through the human body every second. இது வந்து true. இது ஓகேவா? So இந்த ஜீரோ மாஸ் சொல்ல முடியாதுங்க. 3 கரெக்ட்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க. நான் சொல்ற மாதிரி எல்லா ஆப்ஜெக்டிவ் இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த வேர்ல்டுக்கு வந்து மாஸ் இருக்கு. அதனால நான் ஜீரோ மாஸ்ன்றது ஓகே தான். 3 ஓகே. 3 ஓகேவா? 2 ஓகே. 2 ஓகே. 3 ஓகே, 2 ஓகே. 4 ஓகே. 1 2 3 4 சார்ஜ்லெஸ் இருக்குல்ல, அது மட்டும் சும்மா யோசிச்சு பாரு. பிகாஸ் சார்ஜ்லெஸ் தான். சார்ஜ் இருந்துச்சுன்னா இது இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும். இன்ட்ராக்ஷன் நடக்கல இது வரைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது இன்ட்ராக்ஷன் நடக்கல. அதனாலதான் ஒரு அப்சர்வேட்டரியை கிரியேட் பண்றோம் அப்படின்ற ரேஷனாலிட்டியில டி போட்டுப்போம். அவ்வளவுதான். அதுதான் எல்லாமே கரெக்ட் இந்த இதுல. ஓகே, நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் growth as enunciated in the 11th 5-year plan does not include which one of the following. இன்க்ளூசிவ் growthல எது வராதுன்ற மாதிரி கேக்குறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் பவர்ட்டின்றது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் இன்க்ளூசிவ் growthல. ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டும் இருக்கலாம். இது ஆனா ஒரு நேரோவா இருக்கு. ரிடக்ஷன் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது வந்து இருக்கலாம் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ்ல.
எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் நேரோவா இருக்கு. ஆன்சர் என்ன ராகுல்? நான் பாக்குறேன். பாவர்ட்டி ரிடக்ஷன் சி ஏவ தான். தூக்கிடு. ஏவ தூக்கிட்டு Does not include. Does does not not include. include. ஓகே ஓகே, அதான் நேரோவா இருக்கு. ஈஸியா போட்டுடலாம். அடுத்து வா. ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேபிட்டல் எத்தனை பார்த்தோம்? மார்க்கெட் ஹியூமன் தான். டெவலப்மெண்ட் 12 பார்த்தோமா? 8 பார்த்தோம். 8. ஓகே. Okay. Who of the following shall cause every recommendation made by the Finance Commission to be laid before each house of the Parliament? யார் வெப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல பிரசிடென்ட், President-ஆ? ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர். ஆமா, பிரசிடென்ட் தான். 36. Yes, President. As per Article 281, recommendation of Finance Commission go to the President. அவர் தான் வந்து இதுக்கப்புறம் வைப்பாரு. Which one of the following is responsible for the preparation and presentation of union budget to the parliament? எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். யாராவது இது பண்றதுன்னா சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவா, எக்கனாமிக் அஃபேர்ஸா, ஃபினான்ஷியல் சர்வீஸா, எக்ஸ்பெண்டிச்சரா? ரெவென்யூன்றது வந்து ஓகே, அது வந்து டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் பேசும். எக்கனாமிக் அஃபேர்ஸும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது எதுல என்ன வரும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அது வந்து டாக்ஸை வச்சு இது பண்றதுன்னு வச்சுக்கோ. இது ரெண்டுத்துல தான் ஒரு ஆன்சர் இருக்கும். சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதான் கரெக்ட். ஓகே எஸ், கரெக்ட். எக்ஸ்பெண்டிச்சர் நீ சொல்லும்போது இட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங். ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் நீ பட்ஜெட் கூட ரிலேட் பண்ணலாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். யூஸ்வலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், பென்ஷன் இததான் கரெக்ட். பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட். கரெக்ட். ஆமா, அதனால இது எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ஒரு வரலாம்ல. ம் எக்ஸ்பெண்டிச்சரையும் அதான் எக்கனாமிக் அஃபேர்ஸையும் லிங்க் பண்ணலாம். ரெவன்யூ வேணா தூக்கிடு. ரெவன்யூன்றது பட்ஜெட்ல போத் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. அதனால ரெவன்யூ மட்டும் தூக்கிடு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ தூக்கிடு. ஓ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே வேற 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 ஜோன். ரெண்டுமே பட்ஜெட்ல இருக்கறனால ரெண்டுமே தூக்கிடு. ரெண்டுமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுத்துட்டு எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது ரெண்டுத்துல இது ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் பை த கவர்மெண்ட். விச் ஆஃப் த எபோவ் ஆக்ஷன்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜா? எது இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்? கண்டிங் த டாக்ஸ் ரேட்ஸ் வந்து ஓகே. இன்க்ரீசிங் த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து ஆமா ஸ்டிமுலஸ்னு அதுதான். அபாலிஷிங் த சப்சிடிஸ் இன் த கான்டெக்ட் ஆஃப் எக்கானமிக் ரிசெஷன். ரிசெஷன் அப்போ சப்சிடிஸ் அதிகமா கொடுப்பாங்க, கட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ராங்கா இருக்கு. அப்போ 1 and 2வா? வேற ஒன் ஒன்லி. ஏதாவது யோசிக்கிறீங்களா? 2 ஒன்லிங்க. டாக்ஸ் கட் ரேட் கட் பண்ணாங்கன்னா கம்மி பண்ணாங்கன்னு அர்த்தம். ஆமா, கம்மி பண்றாங்கன்னு அர்த்தம்ல. ஓகே ஓகே. இந்த 1 and 2ன்னு இங்க ஆன்சர் போட்டிருக்கானுங்க. கரெக்ட் கரெக்ட் தான். 1 and 2 தான். சரி, நான் ரேட் கட்டுன்ற போது பேசுறேன். கட்டிங் த டாக்ஸ் ரேட்னா இன்கம் டாக்ஸ் ரேட்லாம் கம்மி பண்ணும்போது நிறைய கம்மி பண்றாங்கன்னா ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கும். மக்களுக்கு காசு போடணும். ஓகே. ஆமா. மொத்தம் 3 பண்ணுவாங்க எக்கனாமிக் ஸ்டிமுலஸ். ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னாக்கா அது ஏதோ சொல்லுவாங்களே, ரெப்போ ரேட்டை கட் பண்றதா? ஆமா ஆமா. ஓகே, தென் in the context of India's 5-year plan, you shift in the pattern. என்னடா? Okay, in the context of India's 5-year plan, a shift in the pattern of industrialization with low emphasis on heavy industries and more on infrastructure begins. எந்த இதுலன்னு கேக்குறாங்க. 5 வரைக்கும் மோஸ்டா பிக் இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். 8 வரைக்கும் 8 ஹியூமன் டெவலப்மெண்ட் தாங்க. மேபி 10 இருக்கும். 10க்கு அப்புறம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டேஷன். உள்ளதுலே அதிக growth rate பார்த்தது 10th தானே. சாரி, ஆமா 10th தான். சாரி, 8th 5-year plan தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1992 to 97 தட் அப்பதான் வந்து அந்த எக்கானமிக் லிபரலைசேஷன் வந்த போது நம்ம வந்து ஹையர் ஆன்சர் 6th 5-year plan. இந்த புக்ல 8ன்னு கொடுத்திருக்கான். டெக்ஸ்ட் புக்ல வந்து 6th 5-year plan சொல்லிருக்காங்க.
Shift from the pattern of industrialization with a lower emphasis on heavy industry and more infrastructure begins. Okay, this is question mark. இது கரெக்ட்னு நினைக்கிறேன். Okay. With reference to National Investment Fund to which the disinvestment proceed or routed, consider the following statement. The assets in the National Investment Fund are managed by the Union Ministry of Finance ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்றாங்க. ஓகே, டவுட். National Investment Fund is to be maintained within the Consolidated Fund of India. இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இல்ல, பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியால இருக்கும். ஸோ இது வந்து ராங். Certain asset management companies are appointed as fund managers. தெரியல. Then certain proportion of annual income is used for financing select social sectors. Certain proportion of annual income is used for financing select social sector. ஆமா, அதுதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரும்பி பிஎஸ்யூல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓரளவு கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. 2 தப்பு. 2 தப்புனாலே இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். அப்போ இங்க வந்து 3 and 4 ஆன்சரு? நீ ஏதாவது யோசிக்கிறியா ராகுல்? சர்டைன் தானே? கரெக்ட் தான். இது பார்ப்போம். சர்டைன் தானே? 40C தான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று வச்சு அதுல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. The fund is managed by professional and it is and a part of it is used for social sector. அதுக்கான இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தான் இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட கொஞ்சம். ஸோ இப்போ வந்து டிபாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கு. டிபார்மா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் குள்ளதான்க்கா இருக்கு. டிபார்ம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல இருக்கோ? இல்ல, டிபார்ம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள தான் இருக்கு. பட் மேனேஜ் பண்றதுன்னு டைரக்டா கேட்டிருக்கான். அத மேனேஜ் பை ப்ரொஃபஷனல்ஸ்னு போட்டிருக்கான். ஆனா மேனேஜ்ட் பைன்றது ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தானே. அது எடுத்துரு, ஒன்னு எடுத்ததுக்கு அப்புறம் கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து அதுல போய் சேரும். அதுவும் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டா வச்சுக்கோ. ரெண்டுமே 3 and 4 கரெக்ட் தானே. ஏன்னா சர்டைன் ப்ரொபோர்ஷன் சர்டைன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தானே. அதனால ஓகே தானே. சம்ன்ற மாதிரி இருக்குல்ல, ஓகே தான். ஆனா இங்க திரும்பி பைஜூஸ்ல ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the assets in National Investment Fund are managed by Union Ministry of Finance கொடுத்திருக்காங்க. அப்படின்னா உனக்கு எந்த ஆப்ஷன் வருது? ஆன்சர் ரெண்டுத்தையும் அடி. 1 என்ன போட்டிருக்கு? 1 ஏவ்லயும் பில என்ன போட்டிருக்காங்க? நெட் ரொம்ப குறைவா வர காரணத்தினால் என்னால சரியா பார்க்க முடியல. 1 and 2 இந்த மாதிரி தான் இருக்கு. இல்லங்க, 3 and 4 தான் அங்க இருக்கும். இது எப்படி செக் பண்றது? இந்த போன்ல தான் பாக்குறேன். எப்படி செக் பண்றது? என் ஆன்சர் கன்ஃபார்மா 3 and 4 தான் இருக்கும். அவ்வளவுதான். விட்டுரு. ஒரே நிமிஷம். The NIF is professionally managed by some selected public sector mutual funds like அதான் LIC மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த மாதிரி. ஸோ அதனால இட் இஸ் நாட் மேனேஜ் பை யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. Okay. In India, the tax proceeds of which one of the following as a percentage of gross tax revenue has significantly declined in the last 5 years? In India, the tax proceeds of which one of the following? First one வந்து service tax, second வந்து professional income tax, third excise duty, fourth வந்து corporation tax. இதுல ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு 5 இயர்ஸ்லனா. பர்சனல் இன்கம் டாக்ஸ்லாம் டிக்ளைன் ஆகல. கார்ப்பரேஷன் டாக்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு. சர்வீஸ் டாக்ஸா? இல்லையே, அதுவும் 2010ல. உற்பத்தி வரி தானே. இது ரெசெஷன் இருந்துச்சுல 8ல கிரைசிஸ் இருந்தனால இது எக்ஸைஸ் டியூட்டி இருக்குமே. இருக்கலாம்.
கார்ப்பரேஷன் டாக்ஸ் நினைக்கிறேன் எனக்கு has answer. significantly declined ன்னு கொடுத்திருக்கான். So 41 வந்து C, excise duty. The excise duties share in the total tax revenue, which was 41% in 1992, declined to 25%. இந்த ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கு ஜிடிபி எப்படி இருக்கு அதுதான் எல்லாமே டாக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கு. From 1995 to அந்த 2005 சம்திங்ல 2006 அந்த இதுல. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay, which one of the following authorities makes recommendation to the governor of a state as to the principles for determining the tax and duties which may be appropriated by the panchayat in that particular state? யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா டு த கவர்னர் அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமா, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். யா கரெக்ட் தான். 42B ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான். 43. Consider the following statement. In India, taxes on transaction in stock exchanges and future markets are levied by the union, collected by the states. In India, taxes on transactions in stock exchange. இது டாக்ஸ் ஆன் செக்யூரிட்டிஸ் அததான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கலெக்டட் பை ஸ்டேட்ஸ் கிடையவே கிடையாது. அப்போ 1 ஒன்லி தான் நினைக்கிறேன். 43 ஆன்சர் வந்து ஆமா, போடுறது அவங்க தான் கலெக்டிவ் பண்ணுவாங்க. ஸோ ஏ லிவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் கவர்மெண்ட் தான். India has experienced persistent and high food inflation in the recent past. What could be the reason? High food inflation க்கு என்ன காரணம்னா due to gradual switch over to the cultivation of commercial crops. The crop under cultivation of food grain has steadily decreased in the last 5 years by about 30%. Cultivation of food grains வந்து has steadily decreased. Steadily decreaseன்றது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு. As a consequence of increasing income, the consumption pattern of people have undergone significant change. Okay. The food supply chains has structural constraints. ஏன் ரொம்ப ரேடிக்கலா இருக்குல்ல? லைக் லேண்ட் யூஸ் பேட்டர்னுக்கு தானே சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் கிராப் அதிகமாயிருக்கு, ஃபுட் கிரெயின்ஸ் கம்மின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 30% சொல்லியிருக்காங்க. About 30%. கமர்ஷியல் கிராப்ன்றதுனால ஃபுட் கிரெயின்ஸ் 30%லாம் ஏதாவது வாய்ப்பு இல்லை. ஃபுட் சப்ளை செயின் வந்து ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குதா, இது ஓகே தான். கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லலாம், பட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சான்னு தெரியல. ஆன்சர் வந்து 1 and 2, 2 and 3, 1 and 3, 1, 2 and 3-ஆ? நம்ம வந்து 1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலே 2 and 3 வந்துரும். ஆன்சர் வந்து 44B. ஆமா, கரெக்ட் தான். அதை யாராவது எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. Okay, next question போலாம். In terms of economy, the visit by foreign nationals to witness the 11th இது என்னது தெரியல, ரோமன் நம்பர் Commonwealth Games in India amounted to. In terms of economy, the visit of foreign nationals to witness the Commonwealth Game in India amounted to என்னது? எக்ஸ்போர்ட்டா, இம்போர்ட்டா, ப்ரொடக்ஷனா, கன்சப்ஷனா? எக்ஸ்போர்ட் தானே. ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து இங்க வந்து விசிட் பண்ணாங்க. ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். நான் எங்க பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அவங்க வர்றதுனால அதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு invisible. அதாவது income from tourism is an invisible export and brings foreign exchange to the company. So it is export. Okay. Which one of the following statements appropriately describes the fiscal stimulus அப்படின்றதுக்கு என்ன meaning? It is a massive investment by the government in manufacturing sector
to ensure the supply of food goods to meet the demand surge caused by rapid economic growth. இது வந்து கொஞ்சம் நேரோவா இருக்கு. It is an intense affirmative action of government to boost economic activity in the country. இருக்கலாம். It is a government intensive action on financial institution to ensure disbursement of loans to agriculture and allied sector and promote greater food production and contain food inflation. Okay, இதுவும் நேரோவா இருக்கு. It is an extreme affirmative action by the government to pursue its policy of financial inclusion. இதுவும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை மட்டும் சொல்லுது. இது எல்லாமே நேரோ. இது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராடா இருக்கு. ஆன்சர் வந்து அஃபர்மேட்டிவ் இருக்குல்ல, பி வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்டென்ஸ் அதிகமாகும். அஃபர்மேட்டிவ். சரி, 2 பேரும் சண்டை போடாம யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. காவியா, அரவிந்த் உங்களை தான் சொல்றேன். ஏவும் சியும் நேரோவா இருக்கு நீ சொன்ன மாதிரி. பிசி வந்து ப்ராடா சொல்லியிருக்காங்க. ஆனா பியும் டில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்கல்ல. அதுல பாலிசி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னு வருதுடி. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்றதே ஒரு நேரோ டேர்ம் தானே. ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை மட்டுமா பார்க்கும்? அதுதான் அது எக்ஸ்ட்ரீம் இருக்கனால டி வேணாம், பி சொல்றேன். ஆமா, அது வந்து எக்கானமிக் ஆக்டிவிட்டினா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுனால நானும் பி தான் நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் பி. Economic objective of price stability, full employment and economic growth. So இதுதான் answer. Consider the following actions which the government can take. Okay. Which of the above action can help in reducing the current account deficit? Current account deficit reduce பண்றதுக்கு devaluing domestic currencyனா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறையும். ஓகே, இருக்கலாம். ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட் சப்சிடியை குறைச்சாங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ இது தப்பு. அடாப்டிங் சூட்டபிள் பாலிசிஸ் விச் அட்ராக்ட் கிரேட்டர் எஃப்டிஐ அண்ட் மோர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இருக்கலாம். அப்போ வந்து 1 and 3ன்னு நான் நினைக்கிறேன். வேற எனி ஆன்சர்? ஓகேவா? ஓகே. 47D கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 48. Both FDI and foreign institutional investor are related to investment in a country. Which one of the following statement best represent an important difference between the two? So இது ரெண்டுத்துல உள்ள டிஃபரன்ஸ் தான். FII help bring better management skills and technology while FDI brings only capital. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. FII help in increasing capital availability in general, while FDI only targets specific sector. Okay. In general, capital availability in general. Okay. FDI flows only into the secondary market, while FII targets primary market. இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. FDI தான் primary market, FII secondary market. FII is considered to be more stable than FDI. நோ, இது வந்து வாலட்டைலா இருக்கும். ஸோ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஐ திங்க் பி தான் நினைக்கிறேன். ஆன்சர் வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல பி தான் நினைக்கிறேன். ஏ மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏ அது ஏ சி ரெண்டையுமே மாத்தி கொடுத்துருக்காங்க. பிரைமரி மார்க்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ்லாம் இஷ்யூ ஆகும். அப்படின்னா அதை தான் எஃப்டிஐ தான் ஈக்விட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இது பண்ணுவாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச். 49th question. With reference to Aam Aadmi Bima Yojana, consider the following statements. The member insured under the scheme must be the head of the family or a earning member of the family in a rural landless household. இது என்ன சொல்றாங்க? ஆம் ஆத்மி பீமா யோஜனா இதை நம்ம இப்ப பார்க்கணுமா? சரி, சும்மா பார்ப்போம். The member insured under the scheme must be the head of the family or the earning member of the family.
Earn a member of the family in a rural landless household. Okay, the member insured must be in the age group of 30 to 65 years. There is a provision for free scholarship for up to 2 children of the insured who are studying between the class 9 and 12. Free scholarship up to 2 children of the insured who are studying between class 9 and 12 உள்ளவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா? வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? இந்த எல்லா ஸ்கீம்லயும் செக் வச்சிருப்பாங்கல்ல, ஒண்ணு ஏஜ்ல, இல்ல இயர்ல, இல்ல மினிஸ்ட்ரியில, ம். அந்த மாதிரி அந்த 3 யூஸ் ஆகுதுங்க. 30 to 65ல செக் இருக்கும்னா member insured must இது be in the age group. ஆம் ஆத்மி பீமா தானே. அப்போ இது ம். பீமானா இன்சூரன்ஸ் ரிலேட்டடு. இன்சூரன்ஸ் ம். ரிலேட்டட் யூஸ்வலா நம்ம வந்து ஒரு 60 வயசு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அது 40 to அப்புறம் 65ன்னு வைப்பானுங்க. ஓகே, டன். அப்ப இது வந்து இல்ல. 1 and 3யா ஆன்சர் என்ன? 49 சி 1 and 3 தான். ஏன்னா பிகாஸ் 18 to 59 இயர்ஸ் ஏஜ், இது வந்து 30 to 65 இல்ல. ஓகே. Microfinance is the provision of financial services to or credit facilities. ஓகே கொடுப்பாங்க. Saving facilities. ஓகே. Insurance facility. Full fund transfer facilities. யாராவது கெஸ் ஒர்க் பண்றீங்களா? கிரெடிட்டும் கொடுப்பாங்க. சேவிங்ஸ் ஐ திங்க் எல்லாமே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் டி. ஆமா, எல்லாமே கொடுப்பாங்க. அதான் ஹை குவாலிட்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நியர்பைல கிடைக்கிறது மைக்ரோ ஃபைனான்ஸ். ஓகே. Which of the following who are eligible to benefit from the Mahatma Gandhi among the following who are eligible? Okay. மன்ரேகால கேக்குறாங்க. அடல்ட் மெம்பர் ஆஃப் ஒன்லி த ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் இல்ல. ஒன்லின்றது இதா இருக்கு. அடல்ட் மெம்பர் ஆஃப் த பிபிஎல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே. அடல்ட் மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் ஆல் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். Adult member of any household. Adult member of ஆனா ரூரல்ன்ற வேர்டு எங்கேயும் வரல. மேபி அடல்ட் மெம்பர் ஆஃப் எனி ஹவுஸ் ஹோல்டுன்னு தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஆமா, இது வந்து கேஸ்ட் எம்பவர்மெண்ட் கிடையாதுல்ல. கேஸ்ட் லோவர் கிளாஸ் பீப்புளுக்காண்டி கொண்டு வந்து கிடையாது. எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இது இல்லடா, இதுவும் பிபிஎல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான் கிடையாது. யார் வேணுமோ வந்துக்கலாம். இது வந்து ஒரு விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அந்த மாதிரி தான் நம்ம ஆமா. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். 51 டி தான். மூணு பார்த்தா ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில கேட்டகரிஸ் பீப்புளுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்தா ப்ராடரா எல்லாரும் வாங்க. ஆமா, இது வந்து எல்லாமே தான் வரும். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடல்ட் மெம்பர் ஆஃப் ஹவுசிங் ரூரல் ஏரியாஸ் பொதுவா போட்டுருக்கோம். Okay. With reference to Finance Commission of India, which of the following statements are correct? It encourages the inflow of foreign capital for infrastructure development. Finance Commission, foreign capital. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. It facilitates the proper distribution of finance among the public sector undertaking. Okay, proper distribution of finance among PSUs. தெரியல. It ensures transparency in financial administration. Transparent. Okay, ஆமா. இது வந்து சொல்லலாம். None of the statement A, B given above is correct. அப்படின்னு சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிபியூஷனும் இது பண்ணாது. ஃபாரின் கேபிட்டலுக்கும் இது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனா அப்ப அது வந்து எப்படி ஒரு கமிஷன் பண்ணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணும் அது? இல்லக்கா, இவ்வளவு தூரம் கேஷ் வந்து சென்ட்ரல் டாக்ஸ்ல இவ்வளவு வந்திருக்கு அப்படின்லாம் அதுதானே டேட்டாஸ் கொடுக்குது. டிரான்ஸ்பரன்சி கொடுக்கிறது கேக் தானே கொடுக்கும். கேக் தானே அது பண்ணும். டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டடா, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டடா. ஆனா ஓகே, கேக் கொடுக்கிறது இல்ல. டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் வேணா அது பண்ணலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்ல இது பண்ணுமான்னு தெரியல. எனக்கு செக் அதுல இருக்கலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்
பிஎஸ்யூ பெருசா நம்ம எந்த ரிப்போர்ட்லயுமே அத பார்க்க மாட்டோம். நம்ம வந்து ஸ்டேட்ட தான் பார்ப்போம். ம்ஹ்ம். ஆமா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் தருது அதை பார்த்தா நம்ம இருக்கலாம். ஆனா பிஎஸ்எஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வருமானு தெரியல. ஆக்சுவலா இதுல வந்து டி எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா 52 அந்த அதுல உள்ள அந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல எதுலயுமே இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுவுமே வராது. அந்த கிராண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது அந்த உள்ள எந்த அப்ஜெக்டிவ்லயுமே இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து வராது. ஓகேவா? டன்ல ஓகே. ஆமா ராகுல் வாட் இஸ் அவன் தான் எங்க போனான்னு தெரியல. ராகுல் போய் பல ஜென்மம் ஆகுது. அவன் போட் மட்டும் உட்காந்துருக்கு. ராகுல் எங்க பொண்டாட்டி காணோம். Okay. What is the difference between vote on account and the interim budget? The provision of a vote on account is used by a regular government, while an interim interim budget is a provision used by a caretaker government. Caretaker government interim budgetனா போற கவர்மெண்ட் தானே interim budget கொடுக்கும். ஓகே கேர்டேக்கர் கவர்மெண்ட்டும் பட்ஜெட்ங்கிறது ஒரு அக்கா இப்ப ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இருக்கிற கேர்டேக்கர் கவர்மெண்ட்டும் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் கொடுக்கும்ல. கேர்டேக்கர் கவர்மெண்ட் இன்டரிம் பட்ஜெட் பண்ணது கிடையாதுல்ல. அது ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. சோ அதனால ஃபுல் பட்ஜெட் பண்ண முடியாது. அதனால நான் ஒரு குட்டி பட்ஜெட் கொடுத்து அதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தானே இன்டரிம் பட்ஜெட். ஓகே அப்ப இது வராதுன்னு நினைக்கிறேன். ஹோல்ட் ஆன் பண்ணுவோம். ஓகே. The provision of a vote on account is used by a regular ஆமா இது வந்து அந்த ஒரு ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும் காசு வாங்குறதுக்கு vote on account பண்ணுவாங்க. Vote on account only deal with expenditure in government budget, while interim budget include both expenditure and receipts. ஆமா இது எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் வந்து vote on account இது பண்ணுவோம். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு. பட் பார்ப்போம். Which of the following statements or above is correct? என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். ஓட் ஆன் அக்கௌண்ட் வந்து பட்ஜெட்ல உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டை மட்டும் தான் டீல் பண்ணும். அது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சரோ அது எல்லாத்துக்கும் போடுறது மட்டும் தான் ஓட் ஆன் அக்கௌண்ட் லோக்சபா மட்டும் பண்ணும். இன்டரிம் பட்ஜெட்ங்கிறது போத் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசிப்ட் ரெண்டுமே இருக்கு. அதாவது தனித்தனியா பிரிச்சுட்டானுங்க அவ்வளவுதான். அதான் இதோட ஆன்சர் வந்து 2 தான். அது என்னன்னா as caretaker government which is ready to go it does not present the interim budget. அதான் interim budget வந்து presented by incoming government or new government which has different fiscal and revenue plans அப்படின்னு சொல்றாங்க. outgoing கவர்மெண்ட்டை விட outgoing கவர்மெண்ட் பண்ண பிளான்ஸ் இல்லாம அவங்க ஒரு பிளான் வந்து புதுசா வந்தோடனே பண்ணுவாங்கல்ல அதுதான் interim budget. ஓகே அதான் vote on account only for 2 or 3 months. interim budget வந்து 1 இயர்க்கு இருக்கும். ஓகேவா 54 வந்து why is the offering of teaser loans by the commercial bank a cause of இன்டரிம் பட்ஜெட் வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் அதாவது டெம்பரரி கவர்மெண்ட் வந்து பண்ணாதுன்னு சொல்றீங்களா? ஆமா பண்ணாது. அப்ப ஒரு கவர்மெண்ட் டெம்பரரியா ஒரு அடாக் கவர்மெண்ட் வருது. அப்ப அதுக்கு பட்ஜெட் போறதுக்கு நான் ஆல்ரெடி போட்ட பட்ஜெட் வந்து தான் பண்ணணும் இல்ல அதுக்கு அந்த பட்ஜெட் பேர் என்ன? இப்போ ஒரு கவர்மெண்ட் புதுசா வருதுனாலே அரவிந்த் அது வந்து புது நியூ கவர்மெண்டா தான் வரும். புதுசா ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வாங்கிட்டு தான் வரும். கேர்டேக்கர் கவர்மெண்ட்ன்றது வந்து இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்காக வச்சிருப்பாங்க. அது டிசால்வ் ஆக போற கவர்மெண்ட். சோ அவங்க பெருசா பட்ஜெட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேர்டேக்கர் கவர்மெண்ட்ங்கிறது இந்த நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் நடந்த உடனே வேற வழி இல்ல கொஞ்ச நேரத்துக்கு யாராவது பாத்துக்கணும்னு இருக்காங்களா அவ்வளவுதான் கேர்டேக்கர் கவர்மெண்டோட வேலை. அவனுங்க எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அவங்க பட்ஜெட்டே போட மாட்டாங்க. பிஜேபி வந்து கலைஞ்சு போச்சு. காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு சேர்ந்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வருஷம் அப்ப அது வந்து நியூ கவர்மெண்டா தான் வரும். இன்ட்ரீமா வராது. கேர்டேக்கர் கவர்மெண்ட் எப்ப இருக்குன்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறது கேர்டேக்கர். அடுத்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன் வச்சுக்கோம் பேச்சுக்குன்னா அந்த வர காங்கிரஸோட கூட்டணி வந்து ஒரு வருஷத்துக்கு தானே அது இருக்கும் கேர்டேக்கர் கவர்மெண்டா. அப்படி இல்லையடா அது வந்து திரும்பி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி
அக்கா இவன் கேக்குறது நான் ரொம்ப இப்போ கன்ஃபியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு 2025ல லோக்சபா எலெக்ஷன் வச்சுப்போம். பிஜேபி ம். கவர்மெண்ட் வந்து இப்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு பிஜேபி கவர்மெண்ட் கலைஞ்சிருச்சு. ஓகே. இப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சுட்டு அவங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு. ம். இப்ப எந்த பட்ஜெட் வச்சு அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ரன் ஆகும்? எனக்கு தெரியல, அந்த அதான் கேக்குறேன் உங்கள்ட்ட. கரெக்ட். கேள்வி கரெக்ட். அந்த மாதிரி டைம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியற வரைக்கும் அத வச்சுக்குவாங்க. திரும்ப இன் கேஸ் அது ஃபினான்ஷியல் இயர் மாறுது அப்படின்னா, அதுல சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்து பண்ணுவாங்க ஒழிஞ்சு, அவங்க அந்த டைம் வரைக்கும் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு வருஷத்துல முடியுதுன்னா எலெக்ஷன் நடத்த தேவையில்ல. பட் ஒரு வருஷத்துக்கு அதான். மேல இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா எலெக்ஷன் நடத்தும். ஆனா கேர்டேக்கர் அதனாலதான் ஒரு கவர்மெண்ட்ங்கிறது வருஷம் ஜஸ்ட் இருக்கு. டெம்பரரி ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அவனுங்க பண்ணுவாங்க. உடனே ஓடி அவங்க போயிடுவாங்க. புதுசா பட்ஜெட் போட மாட்டாங்க, அப்படிதானே? போட மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. வெரி டெம்பரரி. ஓகே. Okay, then come. Why is the offering of teaser loans by commercial bank a cause of economic concern? Teaser loans, okay, are considered to be an aspect of subprime lending, and banks may be exposed to the risk of defaulters in future. Okay. In India, teaser loans are mostly given to inexperienced entrepreneur to set up a manufacturing or export unit. எனக்கு தெரிஞ்ச டீசர் லோன்னா ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி ஒரு இது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எனக்கு தெரியல. சப்ரைம் லெண்டிங்க. கரெக்ட். சப்ரைம் லெண்டிங் அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். அது என்ன சப்ரைம் லெண்டிங்னா இந்த யூஎஸ்ல நடந்த ப்ராப்ளம்னு சொன்னால அது அவங்க வந்து நிறைய குட்டி குட்டி லோன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபால்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா நடந்துரும். அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இன் இந்தியா த டீசர் லோன்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிவன் டு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தான் டிஃபால்ட் ரேட் தான் இதுல தான் அதிகமா இருக்கும். 54ஓட ஆன்சர் இல்ல. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஏன்னா டீசர் லோன் வந்து இந்தியால ப்ரொவைடட் டு ஹோம் பையர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரிங் ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இது வந்து தப்பு. ஸோ 1 ஒன்லி. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் can aid in furthering the government objective of inclusive growth? ஓகே, ப்ரொமோஷன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து இன்க்ளூசிவ் growthக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரொமோஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து ஹெல்ப் பண்ணும். இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஹெல்ப் பண்ணும். இது மூணுமே ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே கரெக்டா இருக்கும். யா, எல்லாமே கரெக்டா இருக்கும். Why is the government of India disinvesting its equity in central public sector and enterprises? ஏன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னா, government intends to use the revenue earned from the disinvestment mainly to pay external debt. அப்படிலாம் ஒரு நேரவா பண்ண மாட்டாங்க. Government no longer extends to retain the management control of CPSP. No longer அது இன்டென்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? இதுவும் தப்பு, இதுவும் தப்புன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வேற என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ரெண்டுமே தப்பா தான் இருக்கும். ரெண்டுமே பண்ணலாம். ஏன்னா மெயினா பண்றதே பார்த்தோம்னா அது ஸ்பெசிபிக் நீடுக்காண்டியும் இல்லைன்னா எப்படி இந்த ஷார்ட் ஃபால் இருந்தாதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதான் கவர்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எப்பவுமே வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்டா சிபிஎஸ்பில. அது ரொம்ப வந்து இன்சிக்னிபிகண்டா இருந்தாதான் அதுல லூஸ் பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே வந்து அதை ரீடைன் பண்ணிக்கணும்ன்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் டெப்டுக்காகலாம் இல்ல. அது வந்து அப்புறம் இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். டிஸ்இன்வெஸ்டிங் இட்ஸ் ஈக்விட்டின்னு தான் சொல்லியிருக்கான். ஈக்விட்டி டிஸ்இன்வெஸ்டிங் நடக்கும்போது மேனேஜர் கண்ட்ரோல் வருது. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் மேனேஜர் கண்ட்ரோல் போகும். கரெக்ட். So neither one nor two. Economic growth is டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் usually எந்த இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க? டிப்பாம். அதுதான் வந்து கரெக்டா அந்த இதை கம்பைல் பண்ணி கொடுக்கும். நித்தி ஆயோகும் கம்பைல் பண்ணி கொடுக்கும். அப்பப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணும். எக்கானமிக் growth is usually coupled with deflation இல்ல ஸ்டாக்ஃப்ளேஷன் இல்ல, மோஸ்டா இன்ஃப்ளேஷன் தான். மைல்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் குட். 57 ஆமா. Inflation and economic growth are incompatible because
Inflationary or parallel lines can never meet. Inflation reduce இவனுங்க தப்பா explanation கொடுத்திருக்கானுங்கக்கா. அவனை விட்டுரு, நமக்கு தெரிஞ்சதை போட்டுப்போம். ஆமா. நம்மளே தெரியும் பூம் ஃபேஸ்ல தான் இன்ஃப்ளேஷன் நடக்கும். இன்ஃப்ளேஷன் நடந்து எக்கானமி Hmm. Lowering of bank rate by the RBI leads to ஒரு நிமிஷம். சங்கவி Okay. போன் Lowering of சாப்பிடுதா? ஆமாக்கா. இப்போ lowering of bank rate by the RBI leads to more liquidity in the market, less liquidity in the market, no exchange in the liquidity in the market, mobilization of more deposits by commercial banks. Lowering of bank rate by RBI னா மோஸ்டா more liquidity தான். வேற ஆமா. என்ன? பேங்க் ரேட் லோவர் ஆகும், ரெப்போ ரேட் கம்மியாகும், அப்பதான் வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Okay, done. 58 வந்து ஆன்சர் வந்து ஆமா. Bank rate refers to the official interest rate at which RBI provide loan to the banking system. Correct. அதான் பேங்க் ரேட் கம்மியாகும் போது காஸ்ட் ஆஃப் borrowing கம்மியாகும், credit volume get increased. So more liquidity. Then how do District Rural Development Agency DRDA help in reducing the rural poverty in India? How to okay, DRDA reducing rural poverty act as Panchayat Raj institution in certain specified backward regions in the country. இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருக்கு. DRDA undertake area-specific scientific study of the causes of poverty and malnutrition and prepare detailed remedial measures. Okay. DRDA இது வந்து அதோட ஸ்டடி பண்றாங்கன்னு சொல்லும் போது அது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் மெஷர் மாதிரி தான் இருக்கு. Then DRDA secure intersectoral and interdepartmental coordination and cooperation for effective implementation of anti-poverty program. இருக்கலாம். Cooperation தானே. DRDA watch over and ensure effective utilization of funds intended for anti-poverty programs. 3 Okay. and 4 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருது. 1, 2 இது ஐயோ 1 தவிர எல்லாமே ஓகேவா தாங்க இருக்கு இது. இதுதான் இப்போ இதாகுது. மேபி பஞ்சாயத்து ராஜோட சேர்ந்து பண்ணலாம். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட்டாவே பண்ணுவாங்க. அதுக்கு பிஆர் இருக்கு தனியா. ஆமா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியை தடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அது அதுக்கு பதிலா இது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. I think 3 and 4 ஏன்னா இவங்க இந்த இதுல வந்து DRDA act as area specific scientific study of the causes of poverty ன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இங்க 1 தூக்குனா ஆன்சர் வந்து 3 and 4 all 4. ஆன்சர் பாத்துறேன். 59 B தான். DRDA has traditionally been the principal organ at the district level to oversee the implementation of anti-poverty programs of Ministry of Rural Development. It does not act as Panchayat Raj institution. Okay, super. 3 and 4 தான். ஒரு ஆப்ஷன்ல 2 3 4 போட்டா 2 3 4 போட்டு முடிஞ்சிச்சு ஜோடி. அத போட்டுட்டு வெளில வருவோம். ஒரு நிமிஷம், ஏன் 2 நம்ம தப்பு பண்ணி எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். ஏன் அந்த அது 3 ஏன்னாக்கா கான்டாக்ட் ஆகலன்னு ஏரியா ஸ்பெசிபிக் ஸ்டடி பண்ணுமா காசஸ் ஆஃப் பாவர்ட்டி எல்லாம் அப்படின்றது. Okay. அதுவும் டிஆர்டிஏ ஒரு பியூரோக்ராட்டிக் பாடி, அது போய் எங்க ஸ்டடி பண்ண போகுதுன்னு தான் ஒரு டவுட். ஓகே, அப்படி வேணா எச்சு தூக்கி எடுக்கலாம் அறிவு இருந்ததுன்னா. அல்ல, நம்ம எப்படி அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம் தான் அவனுங்க நமக்கு ஆப்ஷன்ஸ்லயே க்ளூ கொடுக்குறாங்க, போய் சாவாதீங்க அப்படின்னு. ஓகே, இந்த கொஸ்டின் multidimensional poverty index developed by Oxford Poverty and Human Development Initiative with UNDP support covers அந்த UNDP support covers which of the following அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு வந்து deprivation of education, health, assert and services at the household level. Okay. Purchasing power parity at the national level. Purchasing power parity per capita income தானே பாப்பாங்க. ட்ரிபிள் பி தான் பார்ப்பாங்க. ஓகே ஓகேக்கா.
extent of budget deficit and GDP growth rate at national level. ஆக்சுவலி இது என்னன்னா okay தான். 3 தூக்கிடுவோம், ஆன்சர் கிடைச்சிரும். extent of budget deficit ஆமா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 3 பார்க்க மாட்டாங்கனாலே 1 only தான். ஓ ஏ 2 வராது. அப்ப நீ சொன்னதுதான் கரெக்ட். 60 பார்ப்போம். deprivation of assets. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல 3 இதுக்கு 1/3 கொடுப்பாங்க. எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த் 3 பாக்கி கொடுப்பாங்க. எல்லாம் அந்த 1/12 அந்த இது கணக்கா? 1/12 ஆமா அந்த அந்த இதுல அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல 6 இது இருக்கும். சானிடேஷன், வாட்டரு அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் 1/6 1/6ன்னு வரும். அதுதானா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி? அதுதான் எலக்ட்ரிசிட்டி, குக்கிங் ஃபியூல்லாம் இருக்கும். அதனால அதுல வந்து Assets இருக்கு, நான் வச்சுக்கேன். பர்ச்சேசிங் பவர் parity வராதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான். இது ஒண்ணுதான். ஓகே இதோட இதெல்லாம் okay. முடிச்சிருவோமா? Assets இருக்கு பாரு, அதை நான் வச்சுக்கணும். ஆமா அசட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் ஹவுஸ் ஹோல்டு லெவல்ன்றாங்கல்ல அதனால. ஆமா, அதேதான். ஓகே போதுமா? 60 படிக்கலாமா? அதோட நிப்பாட்டிக்கலாமா? நிப்பாட்டிக்கலாம். ஓகே வேற யாரும் காணோம். எங்கடா கிஷோர் ப்ரோ? அப்புறம் கிஷோர் தாண்டியா வந்தாரு, ராமன் ஆளை போனா காணோம். அவனை அரவிந்த் 3 பேரும் கொத்தோட கிளம்பிட்டாங்கடா. சரி நீ ஓகே எப்படா உட்பட பாப்போம். பை கிளம்புன்றதே பை. வரல. சரி ஓகே பாப்போம். டாடா. பாய், நைட்டு பாப்போம். ஓகே பை பை.